பரணி ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. அப்படியே அப்டேட் விட்டு ஆரம்பிங்க. இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு. ஸோ ஏதாவது வந்து மிஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க. அதே மாதிரி காந்தாரா ப்ரீமியர் ஷோ இப்போ போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இருக்குன்னாங்க, அப்புறம் இல்லைன்னாங்க, அப்புறம் மறுபடியும் இருக்குன்னு இருக்காங்க. இப்போ ப்ரீமியர் ஷோ நடந்துட்டுருக்கு. ஒரே நிமிஷம். தியா திவ்ய சேக்தரா ஃபிலிம்ஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன் நம்பர் 3 அதோட ஃபர்ஸ்ட் லுக்கு நாளைக்கு ஈவினிங் ரிவீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தனுஷ் அவர்களோட தேரே இஷ்க் மேன் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் November 28 வருது. அதே மாதிரி பிரணவ் மோகன்லாலோட டியாஸ் இரே அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹார்டின் படத்துலேருந்து மடோனா செபாஸ்டியன் அவங்களோட பர்த்டே விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேரக்டர் நேமோட சாத்தியான்னு சொல்லிட்டு. நெட்ஃப்ளிக்ஸ் வெப் சீரிஸ் குருஷேத்ரா அனிமேஷன் சீரீஸு அதோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மூக்குத்தி அம்மன் 2 ஃபர்ஸ்ட் லுக்கு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதேமாரி பைசனோட நெக்ஸ்ட் சிங்கிள் தென்னாடு அது நாளைக்கு ஈவினிங் 6 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மாஸ் ஜத்தாரா தெலுங்கு ஃபிலிம் அது October 31 ரிலீஸ் ஆகுது. புது போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நைட் ரைடர்ஸ் மலையாளம் ஃபிலிம் அதோட டீசருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இங்கிலீஷ் ஃபிலிம் ஃப்ராங்கஸ்டைன் அதோட ட்ரெய்லருமே வந்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் November 7 வருது. இதுதான் நான் கலெக்ட் பண்ண அப்டேட்ஸு. ஸோ வேறு ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். மகேஷ் ப்ரோ இட்லி கடை ரிவ்யூ சொல்லுங்க. எடுத்து நீ என்ன கோத்து விடுற மாதிரி இருக்கு. நான் என்ன பார்க்கவே இல்லையே படம். அதான் நானும் யோசிச்சேன், அவர் பார்த்துட்டாரா அப்படின்ட்டு. அப்புறம் தனுஷ் ஃபேனா இருந்துட்டு அவர் படம் பார்க்காம இருக்காரு. இல்ல மகேஷ் ப்ரோ, நீங்க பேசுறது கேட்கல. ரவி எனக்கு ஏங்க மட்டும் எல்லா தான் அவர் பேசுறது. எல்லா அப்டேட்டும் சொல்லி முடிச்சிட்டீங்களா? தெலுங்கு படத்துல இருந்து நிறைய அப்டேட் வந்துச்சு இன்னைக்கு. அதான் அஜித் பல்டார்னா தான் தெலுங்கு சைட்ல இருந்து ஒரே ஒரு அப்டேட் தான் சொன்னேன். நீங்க சொல்லுங்க. அந்த அனில் ரவிபுடி சிரஞ்சீவி அந்த வரப்பிரசாத் காரு ஐயோ பாதி பேர் தான் வருது. அந்த படத்துல இருந்து 2 அப்டேட் வந்துச்சு. அதுல ஹீரோயினோட பேரு சசி ரேகா அப்படிங்கிற ஒரு ஏங்க பேரு. இப்படி சொல்றீங்க? அது என் பொண்டாட்டி பேரு. அப்புறம் அந்த ஓகே. படத்துல மொத்தம் 4 ஆமா. சிங்கிள். அந்த 4 சிங்கிளுக்குமே ட்ராக் லிஸ்ட் விட்டாங்க. மெகா கிரேஸ், மெகா கிளாஸ், மெகா ஸ்வாக், மெகா விக்ட்ரி அப்படின்னு சொல்லி அதுல ஃபர்ஸ்ட் சிங்கிளான மெகா கிரேஸோட ப்ரோமோ நாளைக்கு வருது. அதே மாதிரி பாலையா நடிக்கிற அகண்டா தாண்டவம் படத்தோட விஷஸ் போஸ்டர் வந்து நாளைக்கு காலையில 9:36 வருது. அப்புறம் நாக சைத்தன்யா ஒரு டிவைன் படம் நடிக்கிறாரு. அந்த படத்தோட இது NC-44 சொல்லி அதுவுமே அந்த வேலோட ஒரு ப்ரொடக்ஷன் விட்டுருக்காங்க. ஓகே ஓகே சூப்பர். பல்தான் தான் கோ ப்ரொடியூசர் சிறு படத்துக்கு, அதானே? ஏங்க நீங்க வேற. எனக்கு இன்னைக்கு வந்ததுலேயே அந்த மாஸ் ஜாத்ராவோட ப்ரோமோ தான் பயங்கரமா இருந்துச்சு. ஓ, ப்ரோமோ விட்டுருந்தாங்களா? நான் போஸ்டர் தான் பார்த்தேன். அது ப்ரோமோன்னு விட்டுருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. அதாவது தெலுங்கு அப்டேட்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாலோ பண்ணுவோம்னா அவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாலோ பண்ணுவேன். இன்னைக்கு நீங்க சொன்ன ஒண்ணு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இருந்துட்டு நம்ம படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுட்டு ஆயுத பூஜை கொண்டாட்டம் இங்க போனது நீங்க சொன்னதுல ஒண்ணு கூட பார்க்கல. டைமே இல்ல. உங்க டைம்ல இல்லையாச்சும் இருக்கா? யார் டைம்ல இருக்குன்னு தெரியல. போய் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். இல்ல எல்லாத்தோட லிங்க் இருந்தா போட்டு விடுங்க, எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும் போல இருக்கு. எல்லாத்தையும் இவ்வளவு இருக்கு, ஒண்ணு கூட கரல மாட்டல. சூப்பர். மாவீரன் ப்ரோ, இட்லி கடை பார்த்தீங்களா? சொல்லுங்க.
ஆமா, இட்லி இதான் கடை ப்ரோ. பார்த்தவங்க யாரா இருந்தாலும் அப்படியே ரிவ்யூ சொல்லுங்க. ரிவ்யூ சொல்லி முடிச்ச அப்புறம் ஸ்பாய்லர் அப்படி இல்லாமல். நம்ம ஆமா இன்னைக்கு வந்து முதல் நாள் ஸ்பாயிலர் இல்லாம சொல்லுங்க. நம்ம நாளைக்கு நாளை மறுநாளுக்கு மேல இன்னைக்கு புதன்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கனால நாளை மறுநாளுக்கு மேல நம்ம ஸ்பாயிலர் பேசலாம். இன்னைக்கு நாளைக்கு ஸ்பாயிலர் இல்லாம பேசலாம். நீங்க சொல்லுங்க, படம் பார்த்தவங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் என்னுடைய ரிவ்யூ ஒப்பீனியன் எல்லாம் சொல்றேன். பல்தானும் பார்க்கல, நானும் பார்க்கல, மகேஷ் ப்ரோவும் பார்க்கல. அரசியல் ப்ரோ பார்த்திருக்காரான்னு தெரியல. பார்த்த சுகன் ப்ரோ காந்தாராவை பார்க்க போயிட்டாரு. நான் பார்த்தேன் ப்ரோ. சரி, ரைட், ஓகே. அப்ப நான் நான் பா ரிவ்யூல இருந்து ஆரம்பிச்சிடுறேன். நான் பார்த்தேன். இல்லை பாத்துட்டீங்களா? அரசு பிரசவம். ஆமா, சரி, ரைட். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இடையில நல்லா இருந்துச்சு. ஓவராலா எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சு. சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம ஒப்பீனியன் சொல்லிடுவோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இந்த படம் இட்லி கடை. நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரைலர் வந்து பார்க்கல அப்படிங்கிறனால என்ன ஜானர் அப்படிங்கிறது தெரியறதுனால ரொம்ப சிம்பிளாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனேன். படமும் அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருந்துச்சு. ரெண்டு விஷயம்தான் என்னன்னா வந்து தனுஷ் வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா டேரக்டரா அவர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஸ்கிரிப்ட் இல்லை ஒன்லைன் அப்பெல்லாம் ரொம்ப அவ்வளோ கஷ்டப்படுறது இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒன்லைன் எடுத்து அதுக்கு ரைட்டிங் ஒன்று பண்றாரு, அது ரொம்ப சிறப்பாக பண்றாரு. நீங்க பவர் பாண்டியா இருக்கட்டும் இல்லை வந்து ராயனா இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி லைன், ரொம்ப தின் ஸ்டோரி லைன் சொல்லுவோம்ல, அது மாதிரி அதுல வந்து எந்த அளவுக்கு பெட்டரா ரைட்டிங் பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்காரு. இந்த படத்துல அந்த படங்களை விட ரைட்டிங் நல்லா இருந்துச்சு சொல்லுவேன். ரைட்டிங்கா பார்த்தீங்கன்னா இதுல வந்து டெப்த் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த படத்துல 2 கதைக்கரு சொல்லியிருப்பாங்க. அந்த 2 கதைக்கருவில் ஒன்று மட்டும் நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அதை சொல்லிடுறேன். அப்புறம் வந்து இன்னொன்று இருக்கிறத கடைசியாக சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ரிவ்யூல சொன்ன மாதிரி பிள்ளைகளோட வளர்ப்பு முறையில பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, பெற்றோர்களோட வளர்ப்பு முறையில தான் வந்து பிள்ளைகளோட எண்ணமும் வளர்ச்சியும் வாழ்க்கையும் இருக்கும் அப்படிங்கிற சிம்பிள் லைன் தான் இந்த படம். அதை நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி பவர் பாண்டி மாதிரி ரொம்ப சிம்பிளான கதையை கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப தெளிவா ஒரு ரைட்டிங் எழுதியிருக்கனால இந்த படம் வந்து இன்னும் பெட்டராகவே இருக்கு எனக்கு பர்சனலா. ஓகேங்களா? அடுத்து வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்டர் தனுஷ், டைரக்டர் தனுஷை விட ரைட்டர் தனுஷ் இந்த படத்துல வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எப்படின்னா ஒரு படம் வந்து ஒரு கதைக்களம் எடுத்துக்கிட்ட கதைக்களம் வந்து கொஞ்சம் வில்லங்கமான கதைக்களமா இருக்கும். இந்த படத்துல இப்படி ஒரு வில்லங்கமான கதைக்களம் தான். எப்படின்னா நீங்க வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய கதைக்களம் இல்லை. என்ன வில்லங்கம் அப்படின்னா மதில் மேல் பூனை மாதிரி ஒரு சம்பவம். எப்படின்னா இந்த பக்கம் விழுந்தா பயங்கரமான ஒரு பாசிட்டிவ், இந்த பக்கம் விழுந்தா ஒரு பயங்கரமான நெகட்டிவ் ஆகக்கூடிய ஒரு கதைக்களம். அதுல கரெக்டா பாசிட்டிவ் சைடு அவர் போயிட்டார். எப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போயிருக்கேன். ஏன்னா அங்க வந்து அவர் வந்து ஒரு பண்ணியிருக்க ஒரு விஷயம் தான். அது வந்து இப்பயுமே எனக்கு வந்து அதுல ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருக்கு. ஆனா அதை அவர் எடுத்துக்கிட்ட விதம், அதை ஒரு த்ரில் மூமெண்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாரு. அந்த என்ஜாமி பாட்டன் வருமா, அந்த பாட்டை சாமி வரும் அப்படின்னு ஒன்று வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும்ல, அந்த பாட்டு வந்து பிளேஸ்மெண்ட் இதுல வந்து பக்காவா பண்ணியிருப்பாங்க. அதுக்கேத்த அந்த இடத்துல வர ஒரு விஷயம் வந்து இந்த படத்துக்கு வந்து கரெக்டா வந்து அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்கு. அந்த அவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்கா இல்லையாங்கிற அடுத்த விஷயம். அந்த கேரக்டர் முருகன்கிற கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு. அதனால நமக்கு அந்த படத்தோட ஒன்றி போக முடியுது. அதுதான் இந்த படத்துக்கு நான் முழு பாசிட்டிவா பாக்குறேன். அந்த என் பாட்டை சாமி வருங்கிற சாங் பிளேஸ்மெண்ட்டும் அதோட விஷுவல்ஸும் அது தொடர்ந்து வர காட்சிகளும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ்குமார் அந்த இடத்துல மியூசிக்கு, அந்த படத்துல பிஜிஎம் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த சாங்ஸ் வந்து ஃப்ளோல செம்மையா ஒர்க் ஆகிருந்துச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன குறை இருக்குன்னு சொல்லியிருந்தால, அது என்னன்னா இது வந்து எப்படி செய்யறோம், இது வந்து நெகட்டிவ்ல வருமா இல்லை வந்து ஸ்பாய்லர்ல வருமா அப்படின்னு தெரியல. பட் நான் என்னுடைய ஒப்பீனியன் சொல்றேன். ஏன்னா வந்து நீங்க அடுத்த படம் பின்னாடி நாளில் வந்து நீங்க அதை கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து இதை நீங்க மற்ற படமா தான் சொல்லியிருப்பீங்க, இந்த படத்துலயே சொல்லணும்னு கூடாது. எனக்கு பர்சனலா என் கருத்து கொள்கைங்கிறது வேற. ஓகேங்களா? அதுக்கு எதிராக ஒரு படம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம அவங்கள போய் நம்ம கொள்கைக்கு எதிராக இருக்கு அப்படின்னு இருக்கா ஒட்டுமொத்தமா நெகட்டிவா சொல்லிட முடியாது. ஏன்னா அது அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட படம். அந்த படத்தை நம்ம பார்க்கணும், நமக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர என் கொள்கைக்கு எதிராக இருக்கு, என் கருத்துக்கு எதிராக இருக்குன்னு ஒட்டுமொத்தமா நான் வன்மத்தை கொட்டிட முடியாது. அப்படி இதுல ஒரு சின்ன விஷயமும் இருக்கு. ஆனா அதுக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க படத்துல, அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. பட் ஓவராலா அவங்க இதை எப்படி ஆடியன்ஸ் டேக் ஆஃப் அப்படின்னு டேக் அவேன்னு சொல்லுவோமா, அது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குல அதுல அப்படி எடுத்துக்க கூடாது. ஏன்னா கிளைமேக்ஸ்ல சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னன்னா சிம்பிளா ஒன்று சொல்லிடுறேன். இது ஸ்பாய்லரா இல்லையாங்கிறது நீங்க முடிவு பண்ணீங்க, என்னங்க எனக்கு தெரியல. அப்பத்தான் செஞ்சதை அப்பா செஞ்சாரு, அப்பா செஞ்சதை நான் செஞ்சுட்டேன், நான் செஞ்சதை என் பையன் செய்யணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் இதா இல்லை. எனக்கு எப்படி சொல்றேன், அது ஸ்பாய்லர் பேசுறமான டீட்டெயிலா சொல்றேன். அது வந்து எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வந்து ஒத்து போகல. ஆனா படமா பாக்குறப்ப சரி ரைட், இவங்க அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த கேரக்டருக்கு அது ஓகே, அவ்வளவுதான். அப்படி மட்டும் ஆடியன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன். வேற நான் அது சொல்லணும்னு நினைச்சுக்கிறேன். நீங்க வந்து டோட்டலா இந்த மெசேஜ் எடுத்துக்காதீங்க. அந்த கேரக்டருக்கு தான் இது முருகன்கிற கேரக்டருக்கு அவங்க வந்து அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்காக அதோட போயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கணும். இதை ஒரு மெசேஜா எடுத்துக்க வேணாம்.
மற்றபடி இன்னொரு மெசேஜ் சொன்னல, அந்த 2 கதைக்கருல ஒரு மெயின் கதைக்கரு, பெற்றோர்கள் வளர்ப்புல தான் நல்லவன் கெட்டவன், அதோட நல்ல எண்ணமும் வளர்ச்சியும் இருக்கும். அது வந்து கரெக்டா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த படத்துல அருண் விஜய் ஒரு ஒரு வில்லன் ரோல் தான் பண்ணிருக்காருன்னு வச்சுங்களேன். ஆனா அருண் விஜய் வில்லன் ரோலா இல்ல அவங்க அப்பா வில்லன் ரோலான்னு கேட்டா அவங்க அப்பா நல்லவர், சத்யராஜ் நல்லவர். ஆனா அருண் விஜய் வில்லனுக்கு அவங்க அப்பா தான் காரணம் அப்படிங்கிறது சூப்பரா அழகா அதை தான் டேக் அவேவா எடுத்துக்கணும் நம்ம அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். இதை தான் எடுத்துக்கணும். நீங்க என்னதான் நல்லவரா இருந்தாலும் நீங்க உங்க குழந்தைய எப்படி வளர்க்குறீங்க, என்ன சொல்லி வளர்க்குறீங்க, என்ன மாதிரி வளர்க்குறீங்க அப்படின்னு இருக்குல்ல. அதை 2 தந்தையோட ஸ்தானத்துல இருந்து பார்க்கணும். ஒன்னும் ராஜ்கிரண், இன்னொன்று சத்யராஜ். ராஜ்கிரண்ங்கிற அந்த சிவனேசன் கதாபாத்திரம் என்ன கொடுக்குது, விஷ்ணுவர்தன்கிற கதாபாத்திரம் சத்யராஜ் கதாபாத்திரம் அது உங்களுக்கு என்ன கொடுக்குது, எப்படி நீங்க வளர்க்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும், சூப்பரா இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலா எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. சில பேர் சொல்லி செகண்ட் ஹாஃப் லேக், எனக்கு அந்த லேக்லாம் எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு அந்த லேக்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு சில பல அந்த என்ன சொல்றது, ஏற்கனவே சொன்ன மாதிரி மதில் மேல் பூனை மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அது எனக்கு இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். ஆனா கரெக்டா அந்த படத்தோட வேவ் லெங்த் செட் ஆகிடுச்சுனால ஃப்ளோல போனாலும் எனக்கு அது பிரச்சனையா தெரியல. படம் நல்லா போச்சு. அப்புறம் கேஸ்டிங்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பார்த்திபன் அவர் வந்து ஒரு சீன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு சீன் வச்சிருந்தாங்க. அந்த சீன் வச்சனால அந்த கதாபாத்திரம் இன்னும் சிறப்பா இருந்துச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு பர்சனலா, அதனால நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது நீங்க படத்துக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுதான் ஒரு உள்ளூர்காரன் பண்ண ஒரு விஷயங்கிறது சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அடுத்தது சத்யராஜோட நடிப்பு. ஓகே, ஏன்னா அவர் வந்து பாசிட்டிவா போறதா நெகட்டிவாங்கிறத கரெக்டா அதை மேட்ச் பண்ண விதம் அது நல்லா இருந்துச்சு. கடைசியா எல்லாத்தையும் விட சமுத்திரகனி கேரக்டர், சமுத்திரகனி தான் அந்த படத்துக்கு வந்து ஒரு காமிக் ரிலீஃப், அவ்வளவுதான். அவர் இல்லைன்னா படம் ரொம்ப சீரியஸா தான் போயிருக்கும், ரொம்ப ஸ்லோவா போயிருக்கும். அவரு கொடுக்குற ஒன்லைனர்ஸ், அவரோட டைமிங் டைலாக்ஸ் வந்து படத்துல ரொம்ப பூஸ்ட் பாசிட்டிவ். அது அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவரோட கேரக்டர் ஒன்று இருக்கும், வேற ஒரு கேரக்டரோட வடிவமைப்பு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த கேரக்டர் வச்சு இன்னுமே சிறப்பா இருந்திருக்கும். அதாவது கிட்டத்தட்ட எப்படின்னா அந்த பொன்ராம் படம் ஒன்று இருக்கும், சசிகுமார் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அது என்ன படமே டக்குனு வாயில வரல, எம்ஜிஆர் மகனா என்னமோ ரைட், எம்ஜிஆர் மகன் தானே. அதுல ஒரு கேரக்டர் சமுத்திரகனிக்கு இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரியே கொண்டு போயிருந்தா இன்னுமே இந்த சமுத்திரகனி சிறப்பாகவே வந்திருக்கும். ஆடியன்ஸ் ரொம்ப இன்னும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அது இன்னும் செகண்ட் ஹாஃப் நிறைய ஸ்கோப் இருந்துச்சு அந்த காமெடிக்கு மாத்திரம், ஆனா பண்ணல. ஆனா ஓகே, எனக்கு சமுத்திரகனி கேரக்டரோட நடிப்பு, பர்ஃபார்மன்ஸ், டைலாக் டெலிவரி அது முக்கியமா. நான் ஏற்கனவே ட்வீட்லேயே போட்டிருப்பேன், அந்த அந்த டைமிங் டைலாக் வந்து நல்லா இருந்துச்சு. அருண் விஜய் நீங்க வந்து ஹீரோக்குனா ஒரு மாதிரி, வில்லனுக்குனா ஒரு மாதிரி தனியா ஒரு ரெண்டு முகம் வச்சுக்கிட்டாரு. அந்த பாடி லாங்குவேஜ், முகத்தோட அந்த கிரிப்னஸ் எல்லாமே இதுவே நல்லா பண்ணிருக்காரு. கேரக்டர் எனக்கு என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க அவரே டம்மி ஆகிட்டாரு. டம்மிலாம் இருக்கலாம், அந்த கேரக்டரே அப்படிதான். அந்த கேரக்டர் வடிவமைக்கப்பட்ட விதமே அவ்வளவுதான். அது கரெக்டா பண்ணிருக்காரு அவரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதுக்குன்னு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க, சத்யராஜ் டைலாக் மூலமா கொடுத்துருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. அதாவது அதனாலதான் சொன்னேன், ரைட்டரா டைரக்டராக விட ஹீரோவை விட ரைட்டரா அந்த படத்தை தனுஷ் சிறப்பா இருந்திருக்காருங்கிற காரணமே அதுதான். ஏன்னா நிறைய விஷயங்கள் டைலாக்ல கன்வே பண்ணிட்டு போயிட்டார். உதாரணமா அது சில படம் நம்ம தேவர் மகன்ல ஒரு விஷயம் ஒன்று நம்ம சொல்லுவோம், அந்த விஷயத்தை வந்து இன்ன வரைக்கும் சொல்லிருக்காங்க. அது ஏன் இந்த படத்துக்கு அவார்டு கிடைக்கல, இந்த படத்துக்கு எந்த காரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த படத்தை ஜஸ்ட் ஒரு டைலாக்கா அதை வந்து கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க. அதை இதுதான் நீங்க லாஜிக் அதை கேட்பீங்களா, அது லாஜிக் கரெக்டா கொண்டு. அதே மாதிரி ஒரு நம்ம புல்லட்டு பட்டா சாக மாட்டோமா அப்படிங்கிறத ஒரு நம்ம ட்ரோலா வந்துடும். ஆனா அதையும் ஒரு டைலாக் மூலமா சூப்பரா, இளவரசு டைலாக் மூலமா ஒரு சின்ன பையன் வச்சு சூப்பரா அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பாங்க. இப்படி எல்லாமே ஒரு ரைட்டராகவும் ஒரு கிரியேட்டராகவும் தனுஷ் இந்த படத்துல வந்து நல்லா சிறப்பா மேம்பட செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட என்னுடைய ஒப்பீனியன். நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் எப்படி இருக்கு, நம்ம ஒப்பீனியன் உங்க ஒப்பீனியன் ஒற்றுமையா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்க. நம்ம ஸ்பாயிலர் ரிவ்யூ பேசும்போது இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கு. ஏன் என்ன கருத்தியல் ரீதியா சொல்றேன் அப்படிங்க, ஏன்னா எப்பவுமே கருத்தியல் ரீதியா படத்தை பார்க்க கூடாது, அது வேற விஷயம். ஏன்னா படம் பார்க்க போறோம், என்டர்டைன்மெண்ட் போறோம், பார்த்தோமா என்ஜாய் பண்ணாம வந்துடணும், அவ்வளவுதான். இதுதான் இந்த ஒரு காரணம் சொல்லலாம். அது ஏன் அப்படிங்கிறத வேணா ஸ்பாயிலர் ரிவ்யூ பேசும்போது பேசலாம். வேற யாராவது படம் பார்த்துட்டீங்கன்னா இப்ப சொல்லுங்க. பரணி பார்த்துட்டு அப்படி பரணி அடுத்து சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி அரசியல் ப்ரோ, நீங்க படம் பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் சொல்லிட்டீங்க. வேற யாராவது நீங்க சொல்லணும்னு மிச்சம் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. அந்த ரெண்டு ஹீரோயின் கேரக்டர் பத்தி பெருசா நீங்க பேசல, எனக்கு பிடிக்கல அதனால பேசல. ஏன்னா வந்து அதுல சாலினி பாண்டேக்கு வந்து பரவாயில்ல மேலான நித்யாமா கேரக்டர் கம்பேர் பண்ணா நான் சாலினி பாண்டே கேரக்டர் தான் ஹீரோயின். நான் என்ன கேட்டா சாலினி பாண்டே தான் ஹீரோயின் சொல்லுவேன் நானு. நித்யாமேனன் கதாபாத்திரம் ஒரு சுயநல கதாபாத்திரம், அவ்வளவுதான். நீங்க ஒரு படம் ஒண்ணு இருக்குல்ல, அது ஏதோ ஒரு படம் ரீசெண்டா ஒண்ணு பார்த்தோமே, டிராகன்ல மிஸ்கின் கதாபாத்திரத்தை பாயிண்ட் ஆஃப் ஒரு படம் பாத்தீங்கன்னா படமே உங்களுக்கு மாறும். ஓகேவா, அந்த மிஸ்கின் கதாபாத்திர பாயிண்ட் ஆஃப் படம் பாத்தீங்கன்னா நீங்க படமே டோட்டலா வரணும். ஒரு மீம் கூட இருக்கும், நாங்க கூட ஸ்பேஸ்ல சொல்லியிருப்போம். அதே மாதிரி நித்யாமேனன் கதாபாத்திரத்துக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா நீங்க டோட்டல் பாயிண்டே மாறும் உங்களுக்கு. அதனால எனக்கு நித்யாமேனன் கதாபாத்திரமும் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவ் இல்லை. அதனால ரிவ்யூலையும் சொல்லலை, இப்போ ஸ்பேஸ்லையும் போடல, அந்த ஸ்பேஸ்லயும் சொல்லலை. எனக்கு ஹீரோயின் கம்பேர் பண்ணா ரெண்டுல வந்து சாலினி பாண்டே கதாபாத்திரம் நேச்சுரலா இருக்கும். அது போக என்னன்னா அது வந்து அடாப்ட் பண்ணிக்கும். இன்னொன்னு என்னன்னா
அதுகிட்ட வந்து நீங்க நம்ம நம்ம எதிர்பார்க்குற அந்த கருத்து இருக்கும். பாயிண்டா பேசும் புள்ள, அவ்வளவுதான். அது பாயிண்டா பேசும் போயிடும். ஒரு நம்ம தப்பு செஞ்சு தப்பு செய்யறது பிரச்சனை இல்லை, தப்பு திருத்திக்கிறது ஒரு இருக்குல்ல, அது கரெக்டா திருத்திக்கும். அது கரெக்டா இருக்கும். அது ஏன்னா அதெல்லாம் ரைட்டிங்கா எனக்கு சாலினி பாண்டே கேரக்டர் ரொம்ப பெட்டரா தெரிஞ்சு நித்யா மேனன் கேரக்டரை விட. கொஞ்சம் திருச்சிற்றம்பலம் கேரக்டர் மாதிரி இருந்துச்சு இவங்க இல்ல கேரக்டர். இல்ல, எனக்கு திருச்சிற்றம்பலம் கேரக்டர்னா நீங்க வந்து ராசிகர்னா கேரக்டர் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க இவர் இந்த இந்த லேடி சொல்றேன், நித்யா ஹீரோயின் மேனன். சொல்றேன். நித்யா மேனன் ஆ, வந்து ஆ. அவங்க என்ன சொல்றது வேணாம், சில பேர் வன்மத்தை கொட்டுறாங்க. அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் சொதப்பிடுறாங்கன்னு தோணுது எனக்கு. எனக்கு அது எனக்கு அது ரெண்டாவது இந்த இடத்துல கேரக்டராகவே பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி டிராகன் மிஸ்கின் பாயிண்ட் ஆஃப் வியூ படம் ஒன்று ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு, அதை நீங்க பாருங்க. இது மேட்ச் பண்ணி நம்ம ஸ்பாயிலர் பேசும்போது சொல்றேன். நான் ஸ்பாயிலர் பேசும்போது ஏன் இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். இந்த கதாபாத்திரம் மட்டும் இல்ல, இன்னும் கூடுதலா 2 கதாபாத்திரம் இருக்கு படத்துல. அது அதை நான் சொல்றேன் ஸ்பாயிலர்ல. ஏன்னா இப்ப நம்ம படத்தை பத்தி பேசுறோம். என்னுடைய பாயிண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட்டேன். ஒரு 99% பாசிட்டிவ் இருக்கு, 1% 2% நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து டீட்டெயில்டா பேசணும். படத்துக்கு முதல் நாள் பேசக்கூடாது. நம்ம எப்பவுமே ஸ்பாயிலர் எல்லா படத்துக்கும் பேசுற மாதிரி 2வது நாள் 3வது நாள் அதை பத்தி பேசுவோம். ஆனா எனக்கு இந்த படம் ரொம்ப ஃபர்ஸ்ட் நாள் பிடிச்சிருந்துச்சு. எதுக்காக பிடிச்சிருந்துச்சு தாண்டி சொல்லிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு த்ரில்லர் படங்கள்ல சில த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து இந்த படத்துல மேக்கிங்கே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அது அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவில எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்குல அது கரெக்டாக கொண்டு வந்தாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அது நம்ம அதையும் ஸ்பாயிலர் பேசும்போது சொல்லுவோம். அந்த என்ன சொல்லும்போது அந்த என் பாட்டை சாமி வரும் அப்படிங்கிற அந்த பாட்டு வரக்கூடிய விஷுவல் தான் நான் சொல்றேன். அது அந்த கருப்பு சாமி சீனு, அதை சுற்றி வர ஒரு விஷயம், அதுக்கப்புறம் ஒரு அலாரம் சீன் ஒன்று வரும். அந்த அலாரம் சீனு எல்லாமே நல்லா இருக்கும். அதுதான் படத்தோட அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இல்லைன்னா நீங்க நீங்க நிறைய கேள்வி கேட்டுருவீங்க. இந்த படத்துல நிறைய கேள்வி கேட்கக்கூடிய ஸ்கோப் இருக்கு. இடம் கொடுத்தும் நம்ம கேள்வி கேட்க விடாம பண்ணது என்னன்னா அந்த 2 இடம் தான். நீ காரணம் முழு காரணம் அங்க வச்சுட்டார் ரைட்டரா தனுஷ். அங்கதான் தனுஷ் ரைட்டர், தனுஷ் ஜெயிக்கிறார். சரி, அடுத்து வேற யாரு? பரணி நீங்க சொல்றீங்களா? வேற யாரு படம் பார்த்தவங்க? நேற்று மாறின்னு ஒருத்தர் வந்தாரு, அவரை காணா. ஸ்பீக்கர் லிசனர்ல இருந்தாரு, மேல வருவாருன்னு பார்த்தா ஆளை காணுமே. படம் பார்த்த தனுஷ் ரசிகர் யாரா இருக்கீங்களா? சுகன் கீழே இருக்காரு, மேல தூக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்து வந்திருக்காரு. அவர் படம் பார்த்துட்டு இருப்பாரு, காந்தாரா பார்த்துட்டு இருப்பாரு, பேச முடியாது. ஸ்பீக்கர் மைக் இன்ட்ரோ பண்றேன். முடிஞ்சிருக்குல்ல. சரி சொல்லட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லட்டும், இன்வைட் பண்றேன். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸ்பெஷலாக அந்த டைகர் ஃபைட் சீனு விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சீனு போட்டிருக்காங்க. சொல்லாதீங்க, எனக்கு சீனை சொல்லி ரிவ்யூ சொன்னாலே நம்ம படம் பார்க்கலாம். ஏன் எல்லாருமே போட்டிருக்காங்க அந்த இல்ல ஒரு அவங்க scene போடுறாங்க. மட்டும். அது எப்படின்னா எப்படி போடுறாங்க அப்படின்னா, ஓப்பனிங் இந்த சீன்ல வருது, இன்டர்வல்ல இந்த பிளாக் வருது அப்படின்னு அந்த ட்ரைலர்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு நமக்கு வந்து ஸ்பாயிலர் பண்றாங்க. நீங்க வெறும் ரைட் அப் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ரைட் அப்ல ஓப்பனிங் சூப்பரா இருக்கு, இன்டர்வல் பிளாக் சூப்பரா இருக்குன்னா நமக்கு அது நல்லா இருக்குன்னு ஒரு மைண்ட் செட்டோட போகலாம். இவங்க சீனு போட்டு டைகர் இந்த சீன்ல வருது, இது இன்டர்வல் பிளாக்ல இது வருது, இந்த சீக்வன்ஸ்ல இன்ட்ரோ அவரோட ஃபைட் இந்த ஃபைட் மூலமா இன்ட்ரோ வருது அப்படின்னா நம்ம படம் பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்துட்டு போய் நம்ம பார்த்த படத்தை பார்க்குற மாதிரி ஆயிரும். அப்படிதான் சில பேர் ரிவ்யூ போடுறாங்க. ட்ரெண்ட் செட்டர் பாலா தான் போட்டிருக்கான். அவனை போய் கேளு. பாலா பேச்சை நான் மதிக்கிறது இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விடுங்க. நம்ம பாலான்னு விட்டுறது. அதை வேற யாராவது போட்டிருந்தாங்கன்னா டென்ஷன் ஆகும். சரி விடுங்க. வேற யாராவது ரிவ்யூ சொல்றீங்களா? படம் பார்த்தது படம் பார்த்தவங்க. மாவீரன் நீங்க எப்ப போறீங்க? நாளைக்கு ப்ரோ. அப்ப காந்தாரா இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு ஒரு ஷோ இருக்கு, போலாமான்னு யோசிக்கிறேன். ரெண்டும் நாளைக்கு தான் பார்க்கணும். டிக்கெட் இருக்கா? இருக்கு. பின்னாடி எல்லாம் புக் ஆயிருச்சு, முன்னாடிதான் இருக்கு. அதுவும் நான் போனா கவுண்டர் டிக்கெட் எடுத்துருவாங்க நிறைய பேர். சரி ஓகே. சரி ஓகே. இட்லி கடை என்னோட ரிவ்யூ நான் சொல்லிடுறேன். போயிட்டு ஃபஸ்ட்டு உட்காந்தப்போ அந்த ஒரு ஒரு மாதிரி பிளாட் செட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஃபஸ்ட் ஒரு 40 மினிட்ஸு. எனக்கு தனுஷ் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி நல்லா ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் அந்த ஃபாரின் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த சத்யராஜ், அருண் விஜய் கேரக்டர், ஷாலினி பாண்டே இவங்க கேரக்டர்லாம் செட் பண்ணுறப்ப அந்த சீன்லாம் எனக்கு வந்துட்டு ஏதோ பெருசாக ஒர்க் ஆகலை. எனக்கு ஒரு மாதிரி போரிங்காக தான் போச்சு அந்த சீன்லாம், சீக்வன்சஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு மறுபடியும் ஒரு சுச்சுவேஷனில் இங்கே வர்றப்போ அதுக்கப்புறம் இன்ட்ரோல் வரைக்குமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிரகாஷ் பிரஸ் சொன்ன மாதிரி அந்த சாங் வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதில் வந்துட்டு ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு
ஒரு ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்திபன் அவர்களோட கேரக்டர் க்ளோஷரும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் இருக்குது, அந்த ஒரு ஹோல் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் அதை தாண்டி எனக்கு வந்துட்டு பெருசாக வந்து எந்த ஒரு இம்பேக்டையும் எனக்கு க்ரியேட் பண்ணல இந்த படம். அதுதான் சொல்லணும். படமாக பார்க்குறப்போ ஒரு 4-5 சீன் நல்லா இருக்குது. பட் அதை தாண்டி வந்து என்னென்னு எனக்கு தெரில. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் கனெக்ட் ஆன அந்த எமோஷன்ஸு, அவருக்கும் அவர் அப்பாவுக்கும் இருக்கிற பாண்டு, அதெல்லாம் சூப்பராக வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் அது கொஞ்சம் வந்து அந்த எமோஷன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தில் நித்யா மேனன் கேரக்டர் எடுத்துட்டா படம் அப்படியே தான் இருக்கும். அவங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் ஃபிட்டிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு ஓவரால் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக தான் இருந்துச்சு. பட் நிறையா பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு போல், எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி எனக்கு மட்டும் இருக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், பேசுவோம் எல்லாரும். எல்லாருக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இந்த காந்தாரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு ஆரம்பிங்க. தலைவா ரொம்ப அருமையா இருக்கு தலைவா. எந்த சீன்ஸுமே பிளாட்டுமே எதுவுமே சொல்லலை. நீங்க பேசிட்டு இருக்க கூட நான் ட்வீட் தான் டைப் பண்ணிட்டு இருந்தேன், அதனாலே அதை எதுவுமே மென்ஷன் பண்ணல. காந்தாராவோட 1 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் காந்தாராவோட 2 ஃபர்ஸ்ட் ஹாஃபும் இருக்கும். உங்களுக்கு மொதல் 15 மினிட்ஸ் ரொம்ப பிரமிப்பாக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி கூஸ் பம்ஸான ஒரு இன்டர்வல் இருக்கும் டெஃபினட்டாகவே, அதுக்கு நான் கேரண்டியாக சொல்கிறேன். ஒரு மாதிரி சீரியஸான சப்ஜெக்ட் தான், ஆனால் அங்கங்கே நிறைய காமெடிஸ், நிறைய ஃபன் அந்த மாதிரியே எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபை. அதில் நிறைய வந்து என்னென்னா, நிறைய பேருக்கு இங்கே ஒர்க் ஆச்சு, எல்லாருமே கிளாப்ஸ்லாம் பண்ணிட்டு சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் சினிமா பேக்கேஜ் மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட்டாக சீரியஸாகவும் இருக்காது, அதே நேரத்தில் ஃபன்னாகவும் ஃபுல்லாகவே இருக்காது. ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும். நம்மளை அந்த வேர்ல்டுக்குள்ளே கூட்டு போன மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி அந்த அவங்களோட அந்த காந்தாரான்ற வேர்ல்டுக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர வெளியிலேருந்து பார்க்குற மாதிரியே இருக்காது. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன 2 படமுமே பார்த்தீங்கன்னா டேரக்டரே தான் ஹீரோவுமே. ஸோ 2 பேருமே அவங்க ஹேண்டில் பண்ண விதம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா செம்ம. அந்த இட்லி கடை சொல்லவே வேணாம், டாப் நாச்சு. இப்போ இது காந்தாரா த்ரூ அவுட் இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன். விஷுவலும் மேக்கிங்கும் ப்ரொடக்ஷன் வேல்யூமாக பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டியாக சொல்கிறேன் சூப்பராக இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு ஒரு மாதிரி கிளிஷியாகவே தெரியாது, அவ்வளோ யதார்த்தமாக இருக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. விஷுவல்ஸ் மேக்கிங் எல்லாமே, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக இருந்தது. ரிஷப் ஷெட்டி வந்து என்னன்னா பயங்கரமான ஒரு மாஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு. எப்படின்னா, நான் மாஸை காட்டுறேன் பாருன்னு சீனா காட்டாமல் நேச்சுரலாகவே ஒரு மாஸ் வரும்ல, இவனால் எதுவுமே பண்ண முடியும், இவனால் எதுனாலும் செய்ய முடியும், அந்த மாதிரியான ஒரு பில்டப் அவரோட கேரக்டருக்கு இருக்கும். ருக்கு சொல்லவே வேணாம், ரொம்ப அழகாக இருக்காங்க, பயங்கரமாக இருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ நல்லா போயிட்டு இருக்கு தலைவா படம். இன்னும் முதுகு கூத்து நடக்கலையா? எப்பா என்னப்பா அதுலேயே இருக்கீங்க? சரி சுகம் ப்ரோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ரோ, நான் செகண்ட் ஹாஃப் பார்க்குறப்ப ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ரிவ்யூ பண்ணுறேன், இல்லைனா ரிவ்யூவில் நார்மலாக போட்டுறேன். பட் டெஃபினட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஒர்க் நான் தலைவரோட போஸ்ட் பார்த்தேன். இந்த நேரத்துக்கு டிக்கெட் புக் பண்ணாமல் இருந்தால் தலைவரும் நினைத்து ஸ்பேஸ் வராமல் படம் தான் பார்த்துட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்லை, அங்கே தான் சின்ன சொதப்பல். என்னாச்சு? திருச்சியில் கடைசி நேரத்தில் அது மாதிரி ஷோ கொடுத்தா போட மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் ஈவினிங் மதியானத்துக்கு மேலே சொல்லி ஈவினிங் மேலே நாங்கள் அங்கே ஸ்லாட் ஓப்பன் பண்ணி போட முடியாதுன்ட்டாங்க. நீங்கள் சொல்கிறதா நேற்றே சொல்லியிருக்கணுன்ட்டாங்க. திருச்சியில் ஷோவே போடலாங்க மொத்தம், அதனால் பார்க்க முடியல. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு தான் ஷோ நமக்கு. காலையில் 8 மணிக்கே போகிறீங்களா பிரகாஷ்னா? ஆமாம், புக் பண்ணிட்டேன். அதை புக் பண்ணிட்டேன், நல்ல வேலை கேன்சல் பண்ணல. இவங்கள பேச்சை கேட்டு அதை கேன்சல் பண்ணி தான் போயிருக்கோம். காலையில் 8 மணிக்கு வந்து புக் பண்ணிட்டேன். ஓகே. நாளைக்கு காலையில் இங்கே 9 மணி ஷோ போடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி போவேன், பார்ப்போம். ஓகே, வேற யாரும் இட்லி கடை பார்த்தவங்க இல்லையா? SMK நீங்களாம் படம் பார்த்தீங்களா? பார்க்கலையா? நேற்று சத்யன் பிரதர் ஏதோ சொல்கிறேன், சத்யராஜன் பிரதர் சொல்லுங்க பிரதர். நான் இன்னைக்கு மத்தியானம் இட்லி கடை போயிருந்தேன். படம் ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்டுக்கு டைரக்டர் தனுஷ், ரைட்டர் ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் எடுத்து அதுக்கான ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கிறாரு.
ஸோ ரொம்ப யதார்த்தமா இருந்தது. ஒரு சில சீன்கள் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. அருண் விஜயும் ஒரு மாதிரி ஒரு ஸ்லைட்டான நெகட்டிவ் ஷேடான கேரக்டர், அது ஒரு கொஞ்சம் டஃப் கேரக்டர் தான், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக எனக்கு படம் ஓகே பிடிச்சது. ரைட், ஓகே, சூப்பர். அடுத்து எஸ்எம்கே, நீங்க படம் பாத்தீங்களா, பாக்கலையா, பாக்குற ஐடியா இருக்கா? ப்ரோ இல்லை ப்ரோ, நாளைக்கு தான் ப்ரோ இன்னைக்கு டைம் இல்லை, நாளைக்கு தான் போகிறேன். ஓகே, சிறப்பு. வேற யாரும் படம் பார்த்தவங்க இல்லையா? இல்ல, நேத்துல வந்தாரு, அவருக்குலாம் இப்ப இருந்தாரு, ஆளே காணா. அதே மாதிரி பரணி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிட்டாங்க, கொஞ்சம் சவுண்டா பேசுனா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. டே கமெண்ட்லயே அதான் பண்ணிருக்காங்க, ரொம்ப ஸ்லோவா பேசுறீங்க. அதே மாதிரி அஹ், ரொம்ப ஸ்லோவா 0.5ல பேசுறீங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் அப்படிதான். இன்னொன்னு என்னன்னா, என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க நார்மலா பேசியிருப்பீங்க, நான் உங்களுக்கு வேகமா டூ டூ 2x ஸ்பீட்ல பேசியிருப்பேன். அதை பேசிட்டு அடுத்து நீங்க பேசினீங்க, நார்மலா பேசுற கூட ரொம்ப கம்மியா தெரியும். அதனால கொஞ்சம் இந்த ஸ்பீடுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிங்க. தலைவா அப்படியே நீங்க வழக்கமா மென்ஷன் பண்ணுவீங்களா எம்எஸ்ன்னு ஒருத்தர், அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னு பாருங்களேன். படம் எப்படி அவர் இருக்கு, கேள்வியை விட்டுட்டு விஷுவல் நான் எப்படி இல்ல, இருக்குன்னு கேட்டா பரவாயில்ல. அவர் அதான் கேள்வி கேட்கறது இல்லை. இப்ப நான் அவரு வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால வன்மத்தை ஓ, இது கொட்டதுனால, வேறயா? ஆமா, முன்னாடி நல்லா தான் பண்ணிட்டு தான், திடீர்னு நமக்கு என்னன்னா, முன்னாடி சிரிச்சு பேசிட்டு பின்னாடி வன்மத்தை கொட்ட மாதிரி கொட்டிட்டு இருந்தா வர வர பிடிக்க மாட்டேன். அதனால அவரை விட்டுட்டேன். அதனால அவர் கமெண்ட்டை படிக்கல. அடுத்து பிரகாஷ் ப்ரோ, அருண்குமார் நெக்ஸ்ட் ஒரு பிக் ஹீரோ கூட ஜாயின் பண்ணாராம். அருண்குமார் யார்? சித்தா டேரக்டர் தானே? சித்தா டேரக்டர் ஆர்கேஃபில் புக் பண்ணியிருக்கிறாரு. புக் பண்ணியிருக்கிறாரு. அவரு யாரு பிக் ஹீரோ அப்படிங்கிறது தெரியல. அநேகமா கமல் பண்றாரா அப்படிங்கிறது தெரியல. கருப்பு அப்டேட் எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. கருப்பு அப்டேட் தீபாவளிக்கு வருது. உறுதி, இறுதி, அறுதி கண்டிப்பாக வருது. தலைவா அப்படியே நான் இன்னொன்னு கேட்கணும்னு இருந்தேன், 2-3 நாளாவே கேட்கணும்னு நினைச்ச விஷயம், இந்த மாவீரனோட மியூசிக் டைரக்டர் இருக்கார்ல, அவர் அடுத்த படம் ஏதாவது பண்றாரு? பரத் சங்கரா? பரத் சங்கர், ஆமா அவர் தான். அது எனக்கிட்ட இந்த கேள்வியை கேட்கும்போது, இந்த குருவியாரே அப்படின்னு சொல்லி இந்த தினத்தந்தியில ஒரு பேஜ் வரும், அந்த பதில் இல்லாத கேள்விகள் வரும். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம அது விரைவில் வரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இப்ப நம்மளும் அப்படிதான் சொல்லணும் போல இருக்கு. என்னன்னு தெரியல, கேள்வியே அவர் பரத் சங்கர் எங்க இருக்காரு, எப்படி ஒர்க் பண்றாரு யாரும் தெரியல. யாராவது நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் விசாரிச்சு பார்ப்போம். நேத்தே ஒருத்தர் ஏதோ ஒரு விசாரிக்க சொன்னாரு, என்ன விசாரிக்க சொன்னாரு, ஐயோ அதையும் மறந்துட்டேன், நீங்க ஆஜ பூஜைங்கனால. இல்ல அந்த படத்துல சூர்யா songs, சூர்யா background சூர்யா score எல்லாம் நல்லா பாரஞ்சித் படம், இருக்கும். ரைட் சூர்யா பாரஞ்சித் படம் பத்தி ஒருத்தர் விசாரிக்க சொன்னார் நேற்று. நான் மறந்துட்டேன், அதை செக் பண்ணி சொல்றேன் இன்னைக்கு மறந்துடாம செக் பண்ணிட்டு அதையும் செக் பண்ணிட்டு, நீங்க இதை கேட்டீங்க இதையும் செக் பண்ணிட்டு சொல்லுவோம். பரத் சங்கர் இசையமைப்பாளர் அடுத்து என்ன படம் பண்ண போறாரு, அவ்வளவுதானே, நாளைக்கு சொல்லுவோம். நன்றி நன்றி. இல்ல பிரகாஷ், நான் சத்தமா பேச முடியல, அதுதான் ஒரு இல்ல ரீசன். இல்ல, சத்தமா இல்ல, இவ்வளவுதான் வருது வாய்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லலாம் இருந்தேன், அதை கூட விட்டேன், சத்தத்தை கூட விட்டேன். ஏன்னா உடம்பு சொல்ல எனக்கு தெரியும். ஒருத்தர் 0.5 போட்டிருந்தாரு, கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. அதுல மெயின் காரணம் என்னன்னா, நான் கொஞ்சம் படபடன்னு பேசி கொட்டினதுக்கு அப்புறம் நீங்க நார்மலா பேசுறது இன்னும் ஸ்லோ ஆயிரும்ல, ஓகே அந்த ஓகே, அந்த எஃபெக்ட். சரிப்பா, இல்ல, கொஞ்சம் ஏன்னா நேரம் இதுக்கு மென்ஷன் 2-3 காரணம் சொல்லிட ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்காக சொல்றேன். ஓகே ஓகே. நான் ஃபாஸ்டா பேசினா அப்புறம் ஒன்றும் புரியாது. இல்ல அது பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம அப்படி செட் பண்ணிட்டோம், டியூன் பண்ணிட்டோம் நம்ம லிசனர்ஸை. ஸ்டார்டிங்ல 2022லயே இந்த பொன்னியின் செல்வன் ஸ்பேஸ் பேசுறப்பயே ஒரு டியூன் பண்ணிச்சு. முதல் 4 நாள் என்ன சொல்லி பார்த்தாங்க, பிரகாஷ் ப்ரோ கொஞ்சம் ஸ்லோவா பேச முடியுமா, கேட்ச் பண்ண முடியல, கொஞ்சம் ஸ்லோவா பேச முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஸ்லோவா பண்றேன் சொல்லி நான் வழக்கமா எனக்கு அதான் வரும். ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன்னா, 5வது நான் ஸ்லோவா சொன்னேன், ஸ்லோவா சொல்லும்போது ஸ்லோவா வரல. அப்போ ரீசன் சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல, நான் ஸ்லோவா பேசினா ஸ்லோவா வராது, அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், நான் எதை மறந்தேன் எது பேசுன்னு தெரியும். ஆனால் இதே ஸ்பீடா பேசுனா எதையுமே மறக்காம நான் பாட்டுக்கு மனசுல என்ன தோணுது எல்லாத்தையும் பேசிட்டே போவேன். அப்புறம் 5வது நாள்ல இருந்து என்ன பண்ண, நீங்க ஸ்பீடாவே பேசுங்கன்ட்டாங்க. அப்படியே அவங்கள டியூன் பண்ணி கடைசியில் கதையை ஃபுல்லா ஸ்பீடாவே சொல்லியே பழக்கப்படுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம ஸ்பேஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படியே போயாச்சு. அது வேல்பாரி வரைக்குமே அப்படிதான் போச்சுன்னு நினைக்கிறேன். படப்படன்னு பேசி அது எல்லாத்தையும் டியூன் பண்ணி இப்போ எல்லாமே ஒரு செட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்களும் அதே மாதிரி வேகமா பேசுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் ஒரு பழகலாம் கூட பழகிக்குவாங்க. நமக்கு அதான் ஒரு எதையுமே மறக்காம, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இந்த பேச்சு ஃப்ளோ இருக்கும். உங்களுக்கு எது பர்ஃபெக்ட்னு தோணுதோ அதை பண்ணுங்க, அவ்வளோ. ஓகே ஓகே. இல்ல, ஒருத்தர் போட்டிருக்காரு தமிழ் டப்பிங் இஸ் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு இப்போ. சுகன் தான் காந்தாராவுக்கு சொல்லணும். சொல்றேன். சுகன் டக்குனு இன்டர்வல் போற மாதிரி நல்லா சொல்லுங்க. பண்ணிருக்காங்க ப்ரோ, நல்லா தான் பண்ணிருக்காங்க, எதுவும் ரொம்ப பேசிக்கா இதுவாலாம் தெரியல, நல்லாவே இருக்கு. இருக்காரு. அப்படியா? அப்ப நீங்க உங்களுக்கு படம் போட்டாங்க, இந்த ஆட் ஓடுது பாருங்க, நீங்க படம் பார்க்க போங்க. ஃபுல் படத்தை முடிச்சிட்டு வாங்க, டைம் இருந்தா, ஸ்பேஸ் ஓடிட்டு இருந்தா.
இன்னும் 1.5 மணி நேரம் போகும்ண்ணா. அப்ப வேணாம் வேணாம் வேணாம், 10:30 நாளைக்கு கிளம்பி. நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு டீட்டெயிலாக காந்தாரா பத்தி பேசுவோம். அடுத்தது வேற ஆட்கள். யாருமே இட்லி கடைக்கு போகலையா? இல்லை என்னாச்சு? இல்லை, இன்னைக்கு தான் நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஆயுத பூஜை பாருங்க. எல்லாம் வீட்டு சாமி கும்பிட்றது, ஆஃபீஸ் சாமி கும்பிட்றது, வேலை பார்க்கறது சாமி கும்பிட்றது, வேலை பார்க்கறதுல ஆயுத பூஜைக்கு தீபாவளி போனஸ் தருவாங்க. நீங்கள் மற்ற நாளைக்கு லீவ் போடுற மாதிரி ஆயுத பூஜை டக்குனு லீவ் போட்டுற முடியாது. லீவு நாளாவே இருந்தாலும் பல பேர் வந்து தீபாவளி போனஸ் அட்வான்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரு 70% 75% கொடுத்துருவாங்க. அப்போ கொடுத்துட்டு ஏன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பட்டாசு வாங்குறதுக்கு மற்ற வேலைகளுக்கு இதர வேலைகளும் கொடுத்துட்டு தீபாவளிக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி அந்த பேலன்ஸ் காசை கொடுப்பாங்க. ஏன்னா அது வரைக்கும் வேலைக்கு வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக காசு வாங்கிட்டு வேலைக்கு வராமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது. அப்புறம் இந்த தினசரி சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு அந்த ஒரு யூஸ் இருக்கு. கடைசி கட்டத்தான் காசு வருவாங்க. அப்போ இவங்க வந்து இன்னைக்கெல்லாம் லீவ் போட முடியாது. நம்ம படத்துக்கு போறது ரெகுலர் ஆட்கள் ரசிகர்கள் மெயின் ரசிகர்கள் போவாங்க. நம்ம ஸ்பேஸ்ல ரெகுலராகவே ஸ்பீக்கர்ல தனுஷ் ரசிகர்கள் வந்து பேசுறது ரொம்ப எண்ணிக்கை கம்மி. ஸ்பீக்கர்ல நேற்று தான் ஒருத்தர் வந்தாரு. அப்புறம் இப்போ வந்தார், அவரே ஆளை காணா. வேற யாரும் ரெக்வெஸ்ட் கொடுக்கல. உங்களுக்கு யாரும் ரெக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ணுங்க, பேசுவோம். ஆனா இந்த ஆயுத பூஜையில இவ்வளோ இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரியும். பிரகாஷ் ப்ரோ, அந்த ஏகே ரேசிங் அபிஷியல் அப்டேட் சொல்லலாமா? அது ரேஸ் அப்டேட் என்ன சொல்றது? சரி பரவாயில்ல, நீங்க சொல்லணும்னு சொல்லுங்க. இல்ல அது இப்போ என்ன அப்டேட்னா, ஒரு நரேன் கார்த்திகேயனும் இப்போ ஏகே ரேசிங் டீம்ல ஜாயின் பண்றாரு. ஸோ அவரு இன்னொரு டிரைவர். புதுசா ஒரு சீரிஸ் ஓட்ட போறாங்க, ஏஷியன் லேமேன் சீரிஸ்னு. ஒரு 4 ரேஸ் இருக்கும். துபாய், அபுதாபி, மலேசியா அங்கெல்லாம் நடக்கும் போல இருக்கு. கார் வடிவமைப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அதுல. ஸோ அதுல நரேன் கார்த்திகேயனும் ஜாயின் பண்றாரு ஏகே ரேசிங் டீம்ல. ஓகே, அது பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் புதுசாக வந்து மாற்றிருந்தாங்க. அதான யூனிஃபார்ம். ஆமா, காஸ்டியூம் மாறி இருக்கு, காரோட இதுவும் மாறி இருக்கு, கலரும் மாற்றிட்டாங்களா? ஓகே, யாரோ இன்னொருத்தர் பட்டேல்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அவர் யாருன்னு தெரியல. நமக்கு ரேஸை பற்றி தெரியல. அது ஆஃப் டாபிக்னால நம்ம கண்டுக்கிறது இல்லை. வந்தா ஜெயிச்சிச்சின்னு அப்டேட் வந்தா பார்த்துட்டு ஒரு போஸ்ட்டை போகிறது. இப்போ கடைசி 2-3 தடவை அதுவும் பண்ணல. பார்த்தோம், படம் அப்டேட் வரப்போ பார்த்துப்போம் நம்ம. படா தனுஷ் டிபி வச்சு ஒருத்தர் வந்துட்டார், அஜித். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா பிரதர், படம் உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. ப்ரோ படம் நல்லா இருக்கு. அதில் காலையில் ஷோ தான் பார்த்தோம். இந்த கேட்குதுங்களா? கேட்குது டீட்டெயிலாக சொல்லுங்க. டீட்டெயிலாக அப்படி சொல்லுங்க. போயிருங்க. இது சிம்பிளாக தான், திருச்சிற்றம்பலம் லெவலுக்கு அந்த ஃபீல் குட்டில் போய் உட்காரலைனாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணியிருக்காங்க புல் ஆஃப் பண்ணுறதுக்கு. கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த வில்லன் ஆங்கிள், ஏன்னா திருச்சிற்றம்பலம்ல இந்த வில்லன் ஆங்கிள்ன்ற மாதிரிலாம் போகாது. ஒரு ஃப்ரெண்ட் ஜோனு, லைஃப், லவ் அப்படி போயிட்டுருக்கோம். இதில் இந்த வில்லன் ஆங்கிள்லாம் இருக்கிறதால அதை முடிஞ்ச லெவலில் சட்டிலாக எப்படி ஓவர் டூ பண்ணாமல் டீசெண்டாக ட்ரீட் பண்ண முடியுமோ அப்படி ட்ரீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாக் அவுட் பண்ணுறப்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டில் வர்றதால ஓவரால் ஒரு திருப்திகரமான ஃபீலில் தான் இருக்குது. நடுவில் உங்களுக்கு கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த ஸ்பாய்லராக சொல்லணும்னா ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் வந்து எதுக்கு ஒரு கிளாஷ் வருதுன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எண்டிங் வந்து நீங்கள் எதாவது எப்படி வெளில அனுப்புறீங்கன்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதுவும் இல்லாமல் டி வந்து இந்த ரன் டைமை ரொம்ப கரெக்டாக வச்சுருக்காரு. ரொம்ப 2 மணி நேரம் 20 நிமிஷம் 25 நிமிஷம்ன்றது ஒரு ப்ராப்பரான ரன் டைம். அதுக்கு மேலே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போயிருந்தாலும் இந்த படம்லாம் திகட்ட ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு கிரிஞ்சு அந்த வார்த்தைகளுக்கு இது தீனி போடுற மாதிரியான சீன்ஸ் வைக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் கிறிஸ்பாக நீட்டாக முடிச்சு விட்டாங்க. ஜிவி பிரகாஷ் மெயினாக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம் ப்ரோ, நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் பேக் போனேன். அதாவது இந்த சாங்ஸ் 3 சாங்ஸ், அந்த எத்தனை சாமி, எம்பாட்ட சாமி வரும், அப்புறம் இன்னொன்று அறிவு பாடியிருக்கிற ஒரு பாட்டு. அறிவு பாடியிருக்கிற பாட்டை இந்த மாஸ் சீனு, ஃபைட் சீனு, ஆர் வந்து இந்த ஹாஸ்டேஜ் மாதிரி வச்சுருக்க சீன், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எமோஷ்னலாக எங்கேயாவது ஒரு எலிவேட் பண்ணும் அப்படின்றப்ப இந்த எத்தனை சாமி இதுவும் எம்பாட்ட சாமி வரும், அது 2யும் யூஸ் பண்ணியிருக்காரு. பெர்ஃபெக்டாக இருக்குது. அவர் லிட்ரலி ஜிவி வந்து அந்த, ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. இப்போ தனுஷ் வந்து ஒரு இடத்துல இட்லி சுட ஆரம்பிக்க போறாருன்றப்ப ஒரு தாத்தா வந்து சாப்பிட்றாரு, டேஸ்ட் பிடிக்கல அப்படின்றது தான். இப்போ நமக்கே பார்த்து பழகின சினிமாவில் தெரியும், இன்னும் ஒரு 4 சீன் கழிச்சு அவளுக்கு பிடிக்க தான் போகுதுன்னு. அதை எப்படி கொண்டு வராங்கன்றதுல ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனால் அதை மியூசிக்காக நீங்கள் கொண்டு போய் வைக்கணும்.
அந்த இடத்துல ஜிவி நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. டெம்ப்ளேட் சீன்ஸு பார்த்து பழகுன சீன்ஸாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பர். ரிவ்யூ கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு ப்ரோவாக சூப்பராக சொல்லிட்டீங்க. அடுத்து இன்னொருத்தர் எஸ்ஆர்எஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பிரதர் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஒரு தோழராதி வாய்ஸ்ல போய் சொல்லக்கூடிய யாரு வாய்ஸு? தோழர் தோழராதி. யாரோட வாய்ஸுங்க? ஆதி ஆதி அதித். எஸ்ஆர்எஸ் ப்ரோ. எஸ்ஆர்எஸ் கேக்குறாரு. எஸ்ஆர்எஸ்ங்கிறது ஆதிபுரோட ஐடியா. தோழராதி வாய்ஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. அப்ப நீங்க தான் எல்லாரும் சொல்றாங்களா? படம் பார்த்தேன் ப்ரோ. நானும் படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். சொல்லுங்க, ஃபுல்லா சொல்லிடுங்க. ஐரணி எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? ஆதி ப்ரோவுக்கு படம் பிடிக்கல, ஆனா இவரு ஆதி ப்ரோ வாய்ஸ்ல அந்த படத்தை எலிவேட் பண்ண வந்திருக்காரு. ஏங்க உண்மையிலுமே இது ஆதிபுரோவா? ஆதிபுரோ ஐடிங்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இவர் ஏங்க, ஆதிபுரோ அவரோட வேரியன்ட்டுங்க. ஆதிபுரோட வேரியன்ட். இவரு அவர் மாதிரியே வாய்ஸ். பிரசாந்த் இருப்பாரு, அவரை மாதிரியா இவரு? கரெக்ட். ஏங்க ஆனா இவர் வாய்ஸ்ல தான் பேசுறாரு, மிமிக்ரி ஓ வரல. பட் ஏங்க அவர் பேச எல்லாமே இருங்க ஆதி அவர் மாதிரியே ஃபுல்லா இல்ல, ஃபுல்லா நம்ம ரிவ்யூ கேட்போம். அப்ப இருங்க பாருங்க, ஃபுல்லா பேசுங்க பிரதர், ரிவ்யூ சொல்லுங்க. எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா இருந்தது. இந்த ஒரு சில சீன்ஸ் ஓகே, நமக்கு பார்த்து பழகின சீன்ஸ் இருந்தாலுமே அது நமக்கு நல்லாவே கனெக்ட் ஆயிருந்தது. இன்டர்வலுக்கு முன்னாடியே இருக்கட்டுமே, ஃபுல்லாவுமே அந்த அப்பா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக், அதே போல மியூசிக் பார்த்தீங்கன்னாலுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. எந்த இடத்துலயுமே அது விலகின மாதிரியே தெரியல, படத்துல இருந்து விலகின மாதிரியே தெரியல. ரொம்ப அழகா நிறைய ஒரு மாதிரி அடிச்சு இந்த மாதிரி சத்தமாவே கேட்டுட்டு இருந்து, அதனாலயான்னு தெரியல. பட் ஆனா இந்த படமாவே ரொம்ப பிளசண்டா இருந்தது கேட்கறதுக்கு. நான் நான் இங்க ஒரு ஊர்ல இருக்கேன்னா நெய்வேலியில இருக்கேன். மோஸ்ட்லி இப்போ ரொம்ப பெரிய ஆளுங்க படத்துக்கு தான் கத்துவாங்க. இதுல நிறைய சீன்ஸ்க்கு ஏகப்பட்ட கிளாப்ஸ், கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஃபேமிலியோட ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறது. மொத்த படமாவே நல்லா இருந்தது. இந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும்ல, ஆனா ஆமாங்க அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட அவருடைய வாய்ஸ் இவருக்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி 99% இருக்கு. பரவாயில்ல, 1-2 வேறுபாடு தவிர ஆச்சரியமா இருக்கு. அவரு பிரசாந்த் வாய்ஸ்லயே ஒருத்தர், ஆதிபுர வாய்ஸ்ல ஒருத்தர். கலக்குங்க. இன்னும் எத்தனை பேர் வாய்ஸ்ல யாரா இருக்காங்க? எனக்கு அப்படி தெரியல உண்மையாலுமே. நிறைய பேர், என்னோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என் கூட இங்க ஒர்க் பண்றான். அந்த பையன் பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பேஸ் கேட்டுட்டு இருப்பான். அதுல சும்மா ஏதோ ஒரு நாள் நான் பேசியிருந்தேன். அவன் ஒரு 1/2 மணி நேரம் கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். நான் அவரு பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு தெரியவே இல்லை. அப்படி எல்லாரும் சொல்லும் போது அட வாய்ஸை விடுங்க. அந்த எங்க நிப்பாட்டி எங்க இந்த ஒரு இழுப்பாரு 1/2 மணி நேரம் அப்படிங்கிறது, அப்புறம் எல்லாமே எங்க நீங்க மிஸ் ஆகுதுன்னு அந்த ப்ரோ அப்படின்னு ஒன்று ஆட் பண்றீங்க. அங்கதான் நீங்க அந்த அவருடைய அந்த 100% மிஸ் ஆகுது. அந்த ப்ரோ எடுத்துட்டீங்கன்னா மேட்ச் ஆயிரும். எனக்கு இன்னுமே டவுட்டா இருக்கு. ஏன்னா அவர் இப்ப இந்த ஸ்பேஸ் கேட்டுட்டு இருந்தாரு, அவர் போனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்திருக்காரு. அடப்பாவத்தை, எனக்கு அவர் ஆதிபுரம் காமிக்கலையே. இது ட்ரிக்கா இருக்கு. இது என்ன ட்ரிக்கா இருக்கு? பிரசாந்த் வந்தாருன்னா அந்த இன்னொரு பிரசாந்த் வந்தா அவரு போயிடுறாரு, இவர் வந்து அவரு போயிடுறாரு. அந்த கேட்டகரி ஆயிடும். நான் இப்பதான் பாத்துட்டு இருந்தேன், அவர் இருந்தாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்தாரு. இருங்க, இந்த அவரை இன்வைட் பண்றேன். இவரை இன்வைட் பண்றேன். ஐயோ, தலைவன் தலைவி டைம்ல அதான் டைம் பாஸ்ல 2 பேருமே பேசியிருப்பாங்க. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இவரு ஆதி ப்ரோ போய் ஏகேக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்காரு டைம் பாஸ்ல ஒரு பஞ்சாயத்துல. இவரு ஏகேக்கு ஆதரவா ஒரே வயசுல 2 பேரு டபுள் ஆக்ஷன்னு. ஆனா வேற கத்துக்கலாம். இருங்க, அவரை இன்வைட் பண்ணிருக்கேன், வரட்டும், பேசுவோம். 2 பேரும் பேச விட்டு கேட்போம். வேரியேஷன், இந்த 7 வேறுபாடுகளை கண்டுபிடிக்க, 7 வித்தியாசங்கள் கண்டுபிடிக்க சொல்லி தினமலர்ல வரும்ல, சின்ன பிள்ளைல ஆடுவோம்ல, அது மாதிரி போய் நான் ஒன்னு வந்து ப்ரோ, அப்புறம் மத்த எல்லாமே வந்து ஃப்ளோ எல்லாம் ஒன்னாதான் போகுது. அந்த இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் ஒன்று சொன்னார்ல, 1/2 மணி நேரம் கூட அவர் சொல்ற அந்த ஸ்லாங்லயே அந்த டைலக்ட் இருக்குல்ல, டைலக்ட் அப்படியே மேட்ச் ஆச்சு. சரி வரப்போம், இன்வைட் பண்ணி அவர் ஆன்லைன் வந்தாருன்னா பார்ப்போம். எனக்கு அவர் என்ன இவ்வளவு நேரம் கீழே வந்தது தெரியல. இன்னொன்னு பிரகாஷ் நான் மட்டும் சொல்லணும்.
ஆஹ் நீங்க திருச்சியில சில படம்லாம் பார்த்துட்டு போடுவீங்க இல்லையா? நானும் அதே தேட்டர்ல பார்த்துருக்கேன். நீங்க போட்ட ரிவ்யூ சில டைம்லாம் அங்க இருந்த திருச்சியில கொஞ்ச நாளா மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். அடுத்த அப்பெல்லாம் முறை இந்த வந்தீங்கன்னா சொல்லுங்க, ஸ்பேஸ். கண்டிப்பா மீட் பண்ணுவோம். கண்டிப்பா சொல்றேன். அப்பதான் இப்போ ஒன்று ஆரம்பிச்சுக்க, இன்னொன்னு பிரகாஷ் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கல்ல, அது கூட எனக்கு அந்த இந்த ஏதாவது உள்ளே தள்ளித்தா படத்துல வர மாதிரியே இதுவும் அவன மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. 2 பேர்ல யாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மிச்சு பிரகாஷ் ப்ரோ அதே மாதிரி மியூசிக்கை பத்தி சொல்லும் போது அதே டோன் சவுண்டு ஒரே சவுண்டா கேட்டு அது இல்ல, அது எல்லாத்தையும் விட அந்த 1/2 மணி நேரம் ஒன்று ஆரம்பிச்சது, அப்புறம் இப்ப இன்னொன்னு பிரகாஷ் அப்படின்னு அந்த இன்னொன்னு பிரகாஷ் தான் அவரு ஆரம்பிப்பாரு. இன்னொன்னு அப்படின்னு தான் வருவார் அவர் எப்பவுமே. அடுத்தது இப்போ நான் எனக்கு ஒரு வச்சிருப்பேன், பார்ப்போம் அப்படிங்கிறது அதிகமாக எத்தனை தடவை யூஸ் பண்ணிக்கல, பார்ப்போம் அப்படிங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ரிவ்யூல முரட்டு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக இருந்தால் முரட்டு அப்படிங்கிற வேர்டு ஒன்று யூஸ் பண்ணுவேன். அது சில விஷயங்கள் நமக்கு நம்மளே அறியாமல் வந்துடும். அது மாதிரி அவர்கிட்ட இந்த இன்னொன்னு அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். இது அதே மாதிரி அதே இதுலயே ஆரம்பிக்கிறாரு. சரி வரட்டும், இன்வைட் பண்ணிருக்கேன், வரட்டும், அவரும் வரட்டும், பார்ப்போம். சரி மற்றவங்க படம் பார்த்தவங்க சொல்லுங்க. இப்ப இவர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிவ்யூ முடிச்சிட்டீங்களா சார்? கண்டிப்பா. ஓகே ரைட்டு. கமல் நீங்க பாத்துட்டீங்களா இட்லி கடை? நீங்க சொல்லுங்க. ஹரிஷ் பிரதர் நீங்க பாத்துட்டீங்களா? நாளைக்கு தான் ப்ரோ. நீங்க நாளைக்கு தானா? ஹரிஷ் நீங்க பாத்துட்டீங்களா? உங்களுக்கு படம் எப்படி இருந்தது? இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஒரு டவுட். இப்போ அந்த இட்லி கடை கமர்ஷியலா இருக்கா ப்ரோ? நல்ல கமர்ஷியல் இருக்குங்க. அதாவது நீங்க ஏன் கேக்குறேன்னா, நான் பெங்களூர்ல இருக்கேன், பக்கத்துல எல்லாம் காண்டாரா தான் போட்டிருக்காங்க. இருக்கிற டிராவல் பண்ணி தான் போற மாதிரி இருக்கு, அதான் கேக்குறேன். இல்ல நான் சொல்றேன், ரொம்ப உங்களுக்கு நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜானர் பிடிக்கும். உங்களுக்கு சிம்பிளா ஒரு ஃபீல் குட் மூவி, அதுல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ட்ரையாலாம் போகாது படம், எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. ஃபர்ஸ்ட் சொல்றேன், படம் எங்கேயும் போர் அடிக்காது, படம் ட்ரையா போகாது. ஒரு சில இடங்கள் உங்களுக்கு எனக்கு அதாவது நான் சொல்றேன், ஏற்கனவே ரிவ்யூல சொன்ன மாதிரி தான், அந்த கம்மி மேல நடக்கிற மாதிரி. அது கம்மி மேல இப்படி விழுந்தா கிரிஞ்சி, இப்படி விழுந்தா மெசேஜ். கிரிஞ்சா போதா மெசேஜா போறது பாக்குறவங்களோட பொறுத்து இருக்கு, ஓகேவா? ஒரு சில இடங்கள் மட்டும், மற்றபடி மற்ற எல்லாமே படத்துல ஒர்க் ஆகிற மாதிரியான படம் தான் இது. நல்லா இருக்கு. அதனால இப்பயும் சொல்றேன், தெளிவா சொல்றேன், ஒரு சில இடங்கள் மட்டும் மதில் மேல் பூனை, ஒரு பக்கம் கிரிஞ்சி ஒரு பக்கம் மெசேஜ், நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு இருக்கு. ஓகே. இல்ல காமெடி சீன்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். ரொம்ப ட்ரையா போதா? ட்ரையாலாம் போகவே போகாது. காமெடி டைமிங் காமெடி இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் அதிகமா இருந்துச்சு, அதை அவங்க மிஸ் பண்ணாங்க. ஆனாலும் உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. நீங்க உங்களுக்கு படம் பாக்குறப்ப உங்களுக்கு அதான் தனுஷ்டர் ரைட்டர் நான் சொன்னது, பாராட்டுற விஷயம் அதுதான். நீங்க ரொம்ப எடுத்துக்கிட்டு ரொம்ப சிம்பிளான கதை, ஆனா அதுக்கு எங்கேயுமே போர் அடிக்காம நீங்க நான் ஃபர்ஸ்ட் ஹாப்ல எனக்கு போனதே நல்லா சூப்பரா போச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் டக்குன்னு ஆரம்பிச்சு ஒரு இடத்துல போய் அங்க டக்குன்னு போய் காலேஜ் அந்த இது போறது, அப்புறம் போய் அப்படியே ஃபாரின் போனது, திரும்ப அப்படி ரிட்டர்ன் எல்லாமே வேகமா போயிடும். இன்டர்வல் பிளாக்கே ரொம்ப சீக்கிரம் அந்த மாதிரி. தனுஷ்ட ரொம்ப ஸ்பெஷலா அவர் படங்கள் பூராமே 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் 2 மணி 20 நிமிஷம் 2.5 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிடுவாரு. அவர் டேரக்டரான எந்த படத்துக்குமே 2.5 மணி நேரத்துக்கு மேலே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எந்த படமே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே அவர்கிட்ட ஸ்பெஷலே நான் பாக்குறதே அதுதான். நீங்க ஆடியன்ஸ் கரெக்டா மைண்ட்ல வச்சு அவர் படம் எடுக்கிறாரு. இத்தனைக்கும் இந்த படம் ரொம்ப நாள் எடுத்தாரு இட்லி கடை. ரொம்ப ஏன்னா ராயன் முடிச்சிட்டு உடனே இட்லி கடை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிலவு கென்மையில் கோபமும் ஒரே இடத்துல தான் போச்சு. டக்குன்னு போனாலும் அவர் இதை கரெக்டா இவ்வளவு நாள் எடுத்தாலும் அந்த 2.5 மணி நேரம் தான், 2.5 மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சுட்டு வராரு. அதுதான் அவருடைய ஸ்பெஷலா நான் பாக்குறேன். ஓகே ப்ரோ. நான் டிராவலுக்கு தான் பாக்குறேன். ஏன்னா அவ்வளோ டிராவல் பண்ணி தான் பாக்குறேன். ஓகே பாருங்க, உங்களுக்கு இந்த ஜானர் செட் ஆகும்னா நீங்க போயிட்டு வாங்க, இல்ல பகல்ல பொறுமையா போயிட்டு வாங்க. காந்தாரா ரிவ்யூ வந்துருச்சா? சுவன் ப்ரோ இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ சொல்லிட்டு போனாரு. ஓகே பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க பிரதர். ப்ரோ காண்டாராக்கு ஹைப் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கேயோ போயிட்டு இருக்கு இப்போ புக்கிங்ஸ். இல்ல நீங்க நம்ம ஊர்ல ஹைப் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தவிர ஓவரால் ஹைப் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஓவர்சீஸ்ல கம்மியா போச்சு, நம்ம ஊர்ல கம்மியா போச்சு. இப்போ பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆமா, அது கடைசி கட்டத்துல பிடிச்சிக்கிச்சு. அதே மாதிரி ஓவர்சீஸ்ல புக்கிங் டல்லா தான் போயிட்டு இருந்துச்சு படம், அவங்க ஓபன் பண்றதுல இருந்து. இப்ப இன்னைக்கு பிக்கப் ஆயிடுச்சு. இப்ப 1 மணி நேரத்துக்கு 34K அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குல்ல. இல்ல ஃபர்ஸ்ட் சுத்தமா ஹைப் இல்ல, இப்ப திடீர்னு எப்படி பூம் ஆச்சுன்னு தெரியல.
தெரியல. இன்னமும் நம்ம ஊர்ல ரொம்ப கம்மியா இருக்கிறதா நான் பாக்குறேன். இப்ப திருச்சியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஷோ கூட இன்ன வரைக்கும் ஃபுல்லா பார்க்கல. 8 மணிக்கு ஒரு ஷோ போட்டு 8 மணி ஷோ இன்ன வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு. காலைல 8 மணிக்கு 2 தேட்டர் ஷோ போட்டிருக்காங்க, ஃபுல்லா பார்க்கல. சொல்லப்போனா இன்னும் பாதி பாதி தேட்டர் கூட ஃபுல்லா பார்க்கல. 11:15 ஷோ தான் நல்லா போகிற அளவுக்கு பரவாயில்ல, பாதிக்கு மேல போயிருக்கு. ஆனா ரிவ்யூஸ்லாம் நல்லா வருது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணிடுவோம். அந்த அதாவது நல்ல சுகன் மாதிரி ஆட்கள் சொல்லும்போது ஓரளவுக்கு நம்பிக்கை வரும். அது போக வந்து ட்ரெண்ட் ஷூட் சொன்னாருன்னா நம்பிக்கை வரும். சுகன்ட்டே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவர் வந்து நித்தி அவங்க பேர் என்ன, வாயில வரலையே, ருக்குமினி இருக்கனாலே அந்த நம்பிக்கையில வந்து பாதி கொஞ்சம் சந்தேகப்பட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் பொறுமையா பாத்துக்கலான்னு. அதனால நம்ம வந்து இன்னும் நம்பிக்கையான ஆட்கள்கிட்ட இருந்து வரட்ட ரிவ்யூ வெயிட் பண்ணுவோம். இல்ல நம்ம கடலை படம் பார்ப்போம். நமக்கு என்ன 11 மணி நேரம் தானே இருக்கு. இன்னும் 11 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம தூங்கி வச்சு தெரிய போறது கிடையாது. காலைல எழுச்சி வேகமா தேட்டர் உட்காந்து வேலை முடிஞ்சிச்சு. ப்ரோ ஆனா ஒன்ஸ் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் ப்ரோ. எங்கேயோ போயிரும். 5 நாள் லீவ் வேற. எதுக்கு? காந்தாராக்கா? காந்தாரா தான். எனக்கு தமிழ்நாட்டில் எப்படி பண்ணணும்னு எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு டவுட் இருந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, லீஸ்ட் ப்ரொமோஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன். அந்த காந்தாராங்கிற பேர் தான் அதுக்கான பலம் ப்ரொமோஷனா பார்க்குறேன். இன்னொரு பக்கம் வந்து பிஎன்சியில் வந்து இட்லி கடை அடிச்சு தூக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஎன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து அந்த ஜானர் அதுக்கேற்ற படம் அப்படிங்கிறப்ப இது அசால்ட்டாக அடித்து மேலே போயிடும் இட்லி கடை. இந்த 5 நாள் லீவில் வந்து இது வந்து அப்பர் ஹேண்டில் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ஏ சென்டரில் வந்து காந்தாரா போகும். காந்தாரா வந்து எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா அது டஃப் கொடுக்கும். இட்லி கடை டஃப் கொடுத்து இந்த 5 நாள் லீவில் அதுவும் முரட்டத்தனமா போகும். அதுக்கு தேவை வந்து எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூ வேணும் காந்தாராக்கு. சும்மா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி வந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படின்னா அந்த அந்த லெவலுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு முதல் 20 நிமிஷம் கடைசி 20 நிமிஷம் தான் நல்லா இருக்கு, மற்ற எல்லாம் கொஞ்சம் லிமிட்டடா இருக்கு, இல்லை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா கஷ்டம். ஓகே, ஃபுல்லாவே படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நம்ம எதிர்பார்த்த விட பிரம்மாண்டமா இருக்கு, எதிர்பார்த்த விட பரபரன்னு போகுது, சூப்பரா இருக்கு, கிளைமேக்ஸ்லாம் மிரண்டு போயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையில வந்துச்சுன்னா அதுவும் தப்பு கொடுக்கும். பார்ப்போம், நாளைக்கு காலைல தெரியும்ல. இப்பவே தெரிஞ்சிடும் ப்ரோ. வெங்கியெல்லாம் ஷோ டைம் போட்டார ஒரு ரிவ்யூ சொல்லிடுவாரு 12 மணிக்குள்ள. ஓகே, வெயிட் பண்ணுவோம். இல்ல நீங்க சொன்ன மாதிரி இட்லி கடை நல்லா ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த சபரிமலைக்கெல்லாம் நாங்க டூர் போவோம். ஸோ ஒரு சீசனுக்கு அப்போ வந்து ஒரு படம் வந்து 2 படம் ஒரே டைம்ல வந்தது. இந்த ஜிகர்தண்டா 2வும் கார்த்தி படம் ஒன்று அந்த மாதிரி ஒரு ஞாபகம். நான் ஜிகர்தண்டா பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கிறேன் ப்ரோ. மொக்க படம் தான் வந்துடுறேன். ஆதி ப்ரோ வாய்ஸ் மாதிரியே இருக்கு ப்ரோ. சரி ரைட்டு. எனக்கு திடீர்னு அவர் வந்துட்டாருன்னு நினைச்சேன். எஸ்ஆர்எஸ் சொல்லுங்க. நானே நடுவில் என்ன பண்ண கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஜிகர்தண்டா 2வும் ஜப்பான் தானே வந்துச்சு? ஜப்பான் தான் நினைக்கிறேன். இந்த படம் படு ரொம்ப முக்கியம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்தது. நாங்க அந்த சபரிமலை கோயிலுக்கு போகும்போது ஒரு 15-20 பேர் ஒரு பஸ்ல போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நாள் நான் ஜிகர்தண்டா போட்டு விட்டேன். சரி எல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் போட்டு விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லாம் தூங்கிட்டாங்க. டே எந்திரிங்கடா, கொஞ்சம் படத்தை பாருங்கடா, இது சூப்பரா இருக்கும்டா, செகண்ட் ஹாஃப் எல்லாம் நல்லா இருக்கும்டான்றேன். என்னடா இது அப்படின்னு தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் ஜப்பான் போட்டு நான் தூங்கிட்டேன். அவங்க எல்லாம் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்றாங்க. சும்மா ஒரு கிராமம் தானே நம்மளுது, எல்லாம் கொஞ்சம் பெரிய ஆளுங்க, 35-40 வயசு, சும்மா சிரிச்சு தள்ளுறாங்க. டே உண்மையாலுமே சிரிப்பு வருதா இல்லை என்னடா ஏமாத்துறீங்களாடா நீங்க அப்படின்னு. இந்த மாதிரி இதெல்லாம் அசால்ட்டா காந்தாரா அப்படின்றத தாண்டி இது கண்டிப்பா நல்லா ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஆதி வந்துட்டார். அப்பாடா, நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிஎம்ல பண்ணேன், இப்போ வந்துட்டாரு. 2 பேர்த்தையும் பேச வச்சு 7 வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கணும். வெயிட் பண்ணுங்க, 2 பேரும் பேசிட்டு போவோம். வரமாட்டார இன்வைட்டுக்கு? சரி வரட்டும், அது வரைக்கும் பேசுவோம். எனக்கு இப்போ கூட அதே டைலக்ட்லேயே போதுங்க. எப்படிங்க அது அவர்னாச்சும் ஏஐ மூலமா யூஸ் பண்றாரா பிரசாந்த் வாய்ஸை? நீங்க ஒரிஜினல் வாய்ஸ்ல அதை சொல்றீங்க என்ன? போங்க. ஆனா ஆதியும் நானும் வெவ்வேறு ஊரு தான், 2 பேருமே ஒரே ஊர் கிடையாது. இல்ல நீங்க சபரிமலைக்கு போனீங்கன்னு அப்பயே முடிஞ்சு போச்சு. அவரு இல்ல நீங்க என்ன அதுல ப்ரோ சேர்க்கறீங்க, அதுலயும் முடிஞ்சு போச்சு. அவரு இல்லன்னு
அஹ் இருந்தாலும் அந்த வாய்ஸ் டைரக்டர்ல வந்துட்டார், அவர் வந்துட்டார், மைக் ஆன் பண்ணிட்டு வரும். பிரகாஷ் எப்படி முதல்ல சாத்தியம்? எப்படி இல்லங்க, சாத்தியம்? அததான் சொல்றேன். முதல்ல டைம் பாஸ் ஸ்பேஸ்ல வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தர் வந்து என்ன தோழர் இப்படி பேசுறீங்க, இது ஏதோ ஏதோ சொல்லி என்ன தோழர் இப்படி பேசுறீங்க அப்படின்னாங்க. எது பேசுறேன்னா நாங்க லிசனரா இருக்கேன்ப்பா அப்படின்னு. தோழர் எனக்கு பக்கலை காட்டுச்சுன்னு நினைச்சேன், லிசனரா நீ பேசித்தர இருக்கீங்க அப்படின்னது. யோ என்னையா சொல்றீங்க அப்படின்ட்டு, ஏதோ டைம் பாஸ் பேஸ் தானே எஸ்ஆர்எஸ் அது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்பேஸ்ல போய் நான் பேசுறேன், பதில் அப்படியே அவர் அந்த அந்த பக்கத்து பேசுறாரு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த இது மாதிரி இருந்துச்சு, கத்தி படத்துல வந்து இந்த விஜய் போய் இந்த உள்ள இருக்கிற விஜயை பார்த்துட்டு ஓ ஓ ஓ என்னடா அது பண்ணலாம். அந்த மாதிரி ஆக்சுவலா இந்த சில பேர் சொல்லுவாங்க, யாரோடையாவது ஒரு போட்டோவை காட்டி உருவ ஒற்றுமை உங்களுக்கே இருக்கு அப்படின்னுவாங்க. அது எப்படி இருக்கும்னா, பாக்குறவங்க கண்ணுக்கு உருவ ஒற்றுமை இருக்கும், ஆனா சம்பந்தம் நம்ம ஆக்சுவலா நம்ம போய் பார்த்தோம்னா அது தெரியாது. இவரை போய் நம்மள மாதிரி இருக்கேன்றாங்க, அப்படி ஒண்ணும் இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க உங்களை மாதிரியே இருக்காருன்னு. அதுல சில பேரோட குரல் நமக்கு ஒத்து கூட போயிருக்கு, ஆனா பேசுற டைலக்ட்ல இருந்து சூஸ் பண்ற வேர்ட்ஸ் இருக்குல்ல, அது முத கொண்டு அப்புறம் எங்கெங்கெல்லாம் நான் கேப் விடுவேன். எனக்கு ஒரு நிமிஷம் வந்து இந்த நம்ம இந்த டிஸ்கஷன்ல இருக்கோங்க, இந்த கதை பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், டேரக்டரோட பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்பைக்கு எதையும் எழுத மாட்டேன். ஸோ அந்த டிஸ்கஷன்ல இருந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு ஓகே டிஸ்கஷன்ல எதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி காதுல வந்து ஹெட்செட்டை மாட்டிட்டு அந்த ரெக்கார்டிங்கை கேட்டு எழுதுவேன். அப்படி எழுதும்போது அப்ப கேட்டிருக்கோம்ல என் வாய்ஸ், எனக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு. என்னடா அது இவ்வளவு தத்ரூபமா இவ்வளவு இதுவா அநியாயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நம்ம குரலை ரெப்ளிகேட் பண்ணுவாங்கல்ல, அது வேற. உண்மையிலேயே ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தருக்கு நம்ம பேசுற அதே வாய்ஸ், அதே டைலக்ட், அதே சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குன்னு நான்லாம் உங்களுக்கே இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கே, எனக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இல்ல எனக்கு அதிர்ச்சியிலே அதிர்ச்சி இல்லைன்னா இன்னொன்னு பிரகாஷ் அப்படின்னு வந்தாரு அவரு. எனக்கு இந்த இன்னொன்னு பிரகாஷ் உங்கள்கிட்ட இருந்து அதிகமா வந்திருக்கு. ஆமாங்க, எனக்கு இன்னொன்னு பிரகாஷ் வராரு, கரெக்டா அதே போல வராருன்னு ஆச்சரியம். இல்ல எனக்கு நிஜமா சொல்றேன், முதவாட்டி கேட்டப்போ வந்து எனக்கு இந்த உடம்பெல்லாம் ஆடி போயிருச்சு சார் அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ என்னையா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அப்ப பேசுனதுல இருந்து இது வரைக்கும் 7 வித்தியாசத்துல 3 வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டேன். வேற யாராவது சொல்லுங்க பாப்போம் என்ன வித்தியாசம்னு. என்ன பேசியாச்சு. முக்கியமான இது என்னன்னா, எனக்கு இந்த பேசும்போது உச்ச அதிகமா கொட்டுவேன், அது முத கொண்டு அவருக்கு அப்படியே இருக்கு, என்னையா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்பயே வந்துச்சுப்பாங்க இன்னொன்னு பிரகாஷ்னு வந்து தொட்ட. ஆமாங்க, எஸ்ஆர்எஸ் பிரதர். அது என்னன்னா டைம் பாஸ் பேஸ் ப்ரோ. அதுல வந்து அஜித் வந்து அறிக்கை விட்டுருந்தாருல ஒரு டைம், ஏதோ இந்த இல்ல கண்டென்ட் பத்தி பேச வேணாம், அது இந்த அந்த கண்டென்ட் இங்க கான்ட்ரோவர்சி ஆயிரும். இல்ல அந்த ஒரு அறிக்கை விட்டு பேசியிருந்தாரு, ஒரு அறிக்கை சொல்லியிருந்தாரு, அதுல ஒரு டிஸ்கஷன். இவர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருந்தாரு. நான் அதுக்கு வந்து நம்ம ஓரளவு கொஞ்சம் அஜித் பண்றதுனால அப்படியே 2 பேரும் இதா பேசிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு கால் பண்ணி அதான் சொன்னா, ஐயோ என்ன நீயே அஜித்தை திட்டுற, கண்ணை மூடிட்டு கேட்டா நீயே அஜித் அவரே அவரே பதில் சொல்லிக்கிறாரு. இல்ல இப்பயே அப்படிதான் இருந்துச்சு. இல்ல நான் அன்னைக்கு டைம் பாஸ் பேசல, நான் அதான் சொன்னேன், இந்த ரெக்கார்டிங் கேட்கறவங்களுக்கு தான் ஒரு மாதிரி இதுவா இருக்க போகுது. ஏன்னா இப்ப பாக்குறவங்களாச்சு பேரு பிளாஷ் ஆகும் சொல்லிட்டாங்க, நாளைக்கு யூடியூப்ல போடுவீங்களே இத, அதை கேட்பாங்களே பாவம், அவங்க எல்லாமே நினைச்சாதான் யாரா அவன் லூசு பைய, இவனே கேள்வி கேட்கிறான் இவனே பதில் சொல்லிக்கிறான் அப்படின்ற மாதிரி என்ன நினைப்பாங்க அப்படின்னு. கண்டினியூ பண்ணுங்க. அதான் என் ஃப்ரெண்ட் அப்படிதான் கால் பண்ணி பேசுறேன், நீயே பேசிட்டு இருக்கிற, என்ன தோழராதி மாதிரியே இருந்தது, உண்மையாலுமே யாருன்னு எனக்கு தெரியல, அவரே திட்டிட்டு இருக்கிறாரு அஜித்தையும், அவரே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு, எப்படி ஒருத்தன் இப்படி பேசிட்டு இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு கால் பண்ணான். உண்மையா நீ தான் பேசினியா இல்ல தோழராதி தான் பேசினாரா, எனக்கு சொல்லு, நீ நீ அதை பேசினியா இல்லையா அப்படின்னு. இந்த பிரின்ஸ் படத்துல பலமுறை நான் இதுக்கு மாதிரி ஒரு டைலாக் வரும், நிறைய தடவை நடந்த காலம் ஃபர்ஸ்ட் டைம், அது மாதிரி ஆதி நினைச்சிருப்பாரு, பலமுறை பல வகையில திட்டு வாங்கியிருக்கேன் என்ன, ஆனா இப்படி திட்டு வாங்கின இதாண்டா போறவ. இல்லைங்க, எனக்கு அதுல மறக்க முடியாத இது என்ன தெரியுமா, ஒருத்தன்
அதை முடிச்ச உடனே ஒருத்தன் வந்து மெசேஜ் அனுப்பிச்சான் வாட்ஸ்அப்ல வந்து, தோழர் நீங்க ஒரு பிண்டு ட்வீட் வச்சிருப்பீங்கல்ல இந்த மாதிரி, நான் வந்து பல வாட்டி ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன், ஆனா அந்த கருத்தை வந்து எனக்கு தப்பு இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப நான் சொன்ன கருத்தை நானே மாத்தியும் இருக்கேன் அப்படின்னு நீங்க ஒரு இது போட்டு சொல்லுவீங்கல்ல, ஆனா நடந்துகிட்டு இருக்கும் போதே மாத்தி மாத்தி இந்த பக்கமும் அதை கருத்து பேசி அதுக்கு ஆப்போசிட் பக்கமும் கருத்து பேசி இவ்வளவு வேகமா மாத்தி நான் பார்த்தது இல்லை. டே அட பாவி, அது நான் இல்லடா, இது இன்னொருத்தர்றா அப்படின்ற மாதிரி. இது இந்த இதுல நல்லா ஒரு இருக்கு, இதுவும் விளையாட்டுல நல்லா இருக்கு, ஆடுவாங்க இதுவும் நல்லா இருக்கு. காலேஜ்ல. ஏன்னா நானும் இப்ப என்ன மாதிரி இருக்கீன்னு சொல்லி நிறைய பேர் போட்டோ அனுப்பியிருக்காங்க, ட்விட்டர்ல இருந்து நிறைய பேர் போட்டோ அனுப்பியிருக்காங்க. நான் நேர்ல சாக்காயினது ஒருத்தர் இருக்கு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அப்படியே சேம். நீங்க அதுல வேற என்ன ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, என்ன நான் எங்கே சொல்லியிருக்கேன் ஸ்பேஸ்ல, நான் வந்து ஒரு ரிசர்ச் ஒரு எக்ஸிபிஷன்ல இருக்கிறதா சொல்லி வீட்டில் போட்டோ எடுத்து அனுப்பி விட்டாங்க. நான் எக்ஸிபிஷன்ல இல்லை, நான் வந்து ஆஃபீஸ்ல இருக்கேன். நீங்க எக்ஸிபிஷன்லாம் இருக்கீங்க, சொல்லுங்க எங்க போனீங்கன்னு வீட்டில் கேட்டாங்க. ஆனால் உண்மையில எக்ஸிபிஷன்ல இல்லை, நான் என்னைக்குமே பொருட்காட்சிக்கெல்லாம் போனதில்லை. நீ ஏன் பொருட்காட்சி போனதில்லை? எங்க அக்கா அங்கே தான் இருக்காங்க, உங்களை நேரில் பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு தான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. யாரு உங்க அக்கா போய் அங்கே போயிட்டு என்ன போட்டு பார்த்து போட்டாங்க, அது பொம்பளை பிள்ளை கூட போட்டோ பார்த்துன்னு என் போட்டோ அனுப்பி பார்ப்போம் அப்படி இருங்க அனுப்புறேன் பார்த்து சொல்லுங்க. நான் பார்த்துட்டு சொல்லிட்டேன் எல்லாம் ஓகே, எனக்கே சாக்கிண்டா. ஏன்னா அப்படியே இருக்கு, பொம்பளை பிள்ளை கையில ஒரு குழந்தை வேற, கூட பொம்பளை பிள்ளையோட சுத்துறது, எனக்கு அப்படியே தான் இருந்துச்சு எல்லாமே. நான் இப்போ உடனே வந்து கேட்டேன், என் ஹைட் என்னன்னு உனக்கு தெரியுமில்ல, கூட்டத்தில் பாரு எவ்வளோ ஹைட்லேயே வந்தாலும் எவ்வளோ ஹைட்டாக இருக்கான் பாரு, அவ்வளோ கூட்டம், அந்த கூட்டத்தே அந்த மனுஷன் அவ்வளோ ஹைட்டாக இருக்கேன், நான் அவ்வளோ ஹைட்டாக இருக்கேன். இல்லை அது புரியுது எனக்கு, ஆனால் நீங்கள் தானே இருக்கீங்க அட லூஸ். அதான் சொல்கிறேன், நான் திரும்ப கேட்டு திருப்பி நீங்கள் தானே இருக்கீங்கன்னு. நான் தான் இல்லை, நான் தான் ஆஃபீஸில் வீடியோ கால் பண்ணுன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறேன். வீடியோ கால் பண்ணி ஆஃபீஸில் இருக்கேன். அவங்க பார்த்துட்டு ஓகே 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 அப்படின்னு ஒரு, ஏன்னா நான் எவ்வளவோ பேர்த்த ஒரே ஒற்றுமை உருவம் ஒற்றுமைன்னு சொல்லி போட்டோ எடுத்து எனக்கு ட்விட்டர்ல அனுப்பி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பார்த்து வீட்டில் ஃபோன் பண்ணி அவங்க அக்கா போனவங்க எனக்கு ஃபோன் அடிக்கக்கூடாது, ஏங்க இங்கே இருக்கலாம் பக்கத்துல தெரிஞ்சு முடிஞ்சு போயிடும். அவங்கள்ட்ட என் நம்பர் இல்லாமல் இருக்க போது ஃபோன் அடிச்சு இங்கே இருக்கீங்க கேட்டால் முடிஞ்சு போய் ஃபோன் அடிச்சு பார்த்தா முடிஞ்சு போயிடும். அவங்க அங்கேருந்து எனக்கு ஃபோன் அடிக்காம என் பொண்டாட்டிக்கு ஃபோன் அடிச்சு சொல்லி என் பொண்டாட்டி எனக்கு என்னவோ போங்க அந்த மாதிரி பார்த்து அதே மாதிரி கரெக்டா ஒரு பொண்ணு கூட குழந்தையோட போகும்போது எடுத்து அமைச்சிருக்காங்க பாருங்க. அத்தனையும் போட்டோ பார்த்தோன்னே சாக்காய், நானே சாக்காயிட்டேன். ஏன்னா நான் இது வரைக்கும் எத்தனையோ பேர் பார்த்து நான் சாக்கானது இல்லை. ஏன்னா நம்ம வந்து பெரும்பாலும் நமக்கு தெரியாது இல்லை, அது நம்மள மாதிரியே இருக்கவங்க நமக்கு தெரியாது. அது சில பல நிறைய வித்தியாசம் இருக்கும். அவரு என்னன்னா அந்த போட்டோலே நமக்கு தெளிவா தெரியுது, முகம் அந்த ஒடுக்கு இருக்குல்ல, முகம் ஒடுக்கு அந்த வடிவம் முத கொண்டு அப்படியே இருக்கு. அது எல்லாத்தையும் மேல நான் எப்படி இந்த ஹேர் ஸ்டைல் வைக்காம சர்வசாரமா நம்ம இன்னமும் ஸ்கூல் படிக்கும் போது சீவிர மாதிரி சீவிட்டு இருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு பழக்கம் கிடையாதுல்ல, அவரு அதே மாதிரிதான் சீவி இருக்கிறாரு. எல்லாமே அந்த முகம் மூக்கு வடிவமைப்புல இருந்து எல்லாமே அதே சொல்ல போனா சிம்பிளா சொன்னா HSL அவ்வளவுதான். என்ன எனக்கும் அவருக்கான வித்தியாசம், அவரு கொஞ்சம் ஹைட், நார்மல் மனுஷனை விட கொஞ்சம் ஹைட்டுங்கிறனால தப்பிச்சேன். ஏன்னா அந்த கூட்டத்திலேயே நார்மல் மனுஷன் எல்லாத்தையும் விட ஒரு ஹைட்டா தெரியுறாரு, அதனால தப்பிச்சேன். இல்ல தமிழ் பிரகாஷ், அந்த இது இருக்குல்ல, உங்களுக்கு நம்ம வந்து நம்ம முகத்தை அடிக்கடி பாக்குறது கிடையாது சரிங்களா, அதனால நமக்கு நம்மள மாதிரி தெரிஞ்சா கூட பரவாயில்ல, நம்ம முகத்தை டெய்லி பாக்குறது அவங்களுக்கே உங்களை மாதிரியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அநியாயத்துக்கு நல்ல வேலை குடும்பத்துல குழப்பத்தை விட்டு பண்ண பார்த்தியாயோ, 2 அடி இன்னும் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருந்தேன்னா என் நிலைமை என்ன பண்ற மாதிரிதான் இருந்திருப்பீங்கல்ல. இல்ல அவர் 2 அடி வளராம இருந்தாருன்னு என்ன இருக்கும், 2 அடி கூட இல்ல, கொஞ்சம் தான். அவர் கொஞ்சம் வளராம இருந்தாலும் இல்லையா பெரிய. ஏன்னா அந்த சமயத்துல வந்து கொஞ்சம் சில பல வில்லங்களும் போயிட்டு இருக்கு. நம்ம ஏன்னா பொழுதன்னைக்கு போன் நோண்டிட்டே இருக்கோம். நம்ம பிரச்சனையே என்னன்னா நம்ம தொழிலே ஆகிப்போச்சு, நம்ம போன் நோண்டுறதும் தொழில். அதே மாதிரி சில முக்கிய டெய்லி சாயங்காலம் நீங்க என்ன நினைச்சாலும் சரி, டெய்லி ஒரு அந்த குறிப்பிட்டு இப்போ வரைக்குமே அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. காலைல ஏஞ்சோடனே ட்ரெண்ட்ஸ் விட்டு பேசுவாரு, சாயங்காலம் ஒரு 7:30 மணி போல சுகுமார் பேசுவாரு. நான் வீட்டுக்குள்ள வந்த உடனே 2 பேரும் ஃபோன் இப்படி நாங்கள் குரூப் கால் பண்ணுவோம். அப்போ வீட்டுக்குள்ள வந்தோடனே ஃபோன் குழந்தைய பேச சத்தா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நான் ரூமுக்குள்ள வந்துடுவேன். ரூமுக்குள்ள வந்து நாங்கள் ஃபோன் பேசதான் ஓடும். அது 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பேசி முடிச்சோம், டக்குனு அடுத்த 1/2 மணி நேரத்தில் ஸ்பேஸ் போடணும். நடுவில் மிஞ்சி கூட தண்ணி குடிக்கா வெளியே போனதான் உண்டு. அப்போ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டேன், ஃபோனே நோட்டிட்டு இருக்கேன், ஃபோனே பேசிட்டு இருக்கான். ஒரு தடவை திட்டிவிட்டாங்க, அவர் சும்மா போய் திட்டினாங்க. அப்புறம் ஃபோன் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த பாங்க நீங்கள் ஃபோன் அடிச்சு திட்டிட்டு இருக்காங்க, நான் யாரு கூட தான் பேசிட்டு இருக்கேன்னு அப்படி சொல்லிவிட்டேன். அதை ஏன்னா பொழுதன்னைக்கும் நோடி இருக்கும், நம்மளே ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தர மாதிரி. அந்த நேரத்தில் இந்த மாதிரி சந்தேகங்கள் ஏற்படுத்தி நம்மளே அங்கே வெளியே போயிட்டு இருக்க மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். ஆனால் நம்ம விட்டா நமக்கு தேட்டரை விட்டா ஆஃபீஸ் விட்டா வீடு, இந்த 3 தான் நமக்கான வாழ்விடம். ஆனால் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பேசுறதுலாம் வாய்ஸ் எனக்கு நல்ல வேலை 2 பேரும் ஒரே நேரத்தில் பார்த்து அவர் வார்த்தையும் பிரசாந்த் மாதிரி பேசுறவர் ஏஐ யூஸ் பண்ணாருனாங்க. அந்த ஆப்பிள் எதுவும் இப்போ இருக்கு, அப்படி ஐஃபோனில் இருக்கு அப்படின்னாங்க. பரவாயில்ல, அவர் யூஸ் பண்ணுறாரு, அதனால அதை யூஸ் பண்ணி பண்ணுறாரு. இவர் அச்சு பிசகாம கேப்பு ஒரு 1/2 மணி நேரம் அப்படி இழுக்கிறது, இன்னொன்று பிரகாஷ் அப்படின்னு சொல்றது, அப்புறமேட்டு சில கேப் விடுறது எல்லாமே. நான் ஒரு தடவை அவர் சபரிமலைக்கு போனாரு அப்படிங்கிறதுல ஒரு வித்தியாசம், அப்புறம் அப்பப்போ ப்ரோன்னாரா அதில் கொஞ்சம் வித்தியாசம், அப்புறம் அவரே நிப்பாட்டிடுறாரு அது ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக கேப் விட்டுறாரு, அதில் ஒரு வித்தியாசம். இந்த 3 வித்தியாசம் தான் இருக்கு. இப்போ நீங்கள் எப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஒரு டீட்டெயில்டாக டெப்த்தாக போய் சொல்லிடுவீங்க, அவரு
ஷார்ட்டா என்ன போனா வந்தா சொல்லிடுறேன். இந்த 3 வித்தியாசம் தான் இருக்கு கரெக்டா இது வரைக்கும். இன்னும் மிச்சம் 4 வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். நானே இன்னும் கண்டுபிடிக்கலங்க. நீ இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இல்ல ஓகே இன்னொரு சரி, நீங்க வித்தியாசம் படம் நல்ல வேலை பாத்துட்டீங்களா? இட்லி கடை ஒரே நீங்க இட்லி கடை பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் பிரகாஷ். சொல்லுங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. அப்புறம் ஜில்லு வந்திருக்கிற அப்படி ஜில்லு நீங்க சொல்லுங்க. பாத்துட்டீங்களா படம் இல்ல? கம்ண்ணே ஃப்ரைடே தானே, இப்போ கொஞ்சம் இன்னைக்கு ஆயுத பூஜை ஸ்பெஷலா? சுற்றுப்பயணம். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். சுத்திட்டு வாங்க ஜாலியா. வேற என்ன ஸ்பெஷல்? ஒண்ணுமில்ல சார், சும்மா சரி என்ன பண்றீங்க, எப்படியும் அதெல்லாம் ஸ்பாயிலர் எல்லாம் போட்டு முடிச்சிருப்பீங்க. அதனால சரி மெதுவா வந்தேன். நம்ம ரிவ்யூ அன்னைக்கு என்னைக்குமே படம் ரிலீஸ் அன்னைக்கு ஸ்பாயிலர் பேசுறது இல்லையே. 2 நாள் கழிச்சு தான் போட்டு ஸ்பாயிலர் போட்டு டீட்டெயிலா ஒவ்வொரு நூலா பேசுறது. அது வரைக்கும் சும்மா ஜஸ்ட் மேலோட்டமா படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல, நல்லா இருக்குன்னு என்ன நல்லா இருந்துச்சு பெருசா பேசி நெகட்டிவ் கொஞ்சோண்டு பேசிட்டு அடுத்தடுத்த 2 நாள் கழிச்சு எப்பவுமே டீட்டெயிலா பேசுறது. ஏன்னா மத்தவங்க படம் பார்க்க டைம் கொடுக்கணுமா? டப்புன்னு ஸ்பாயிலர் போட்டாங்கன்னு வைங்களேன், அதனால தான் நான் வரல. இல்ல நம்ம ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பழகிட்டாங்க. யாருமே ஸ்பாயிலர் சொல்ற ஆட்கள் வரதில்ல. வந்தா தூக்கிடுறோம்ல, ஸ்பாயிலர் பேச டக்குன்னு தூக்கிடுறோம். அதனால வந்து வர்றதில்ல. அந்த மாதிரி ஆட்கள் வர்றதில்ல. கரெக்டா அது பழகிட்டாங்க. செட்டு டியூன் பண்ணியாச்சு. நைஸ் நைஸ் நைஸ். ஓகே ஆதி நீங்க சொல்லுங்க. காந்தாரா வந்து எனக்கு வந்து நாளைக்கு காலையில 8 மணிக்கே ஷோ. நம்ம திருச்சியில வந்து இன்னைக்கு 8 மணிக்கு ஷோ போறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. ஏன்னா திடீர்னு சாயங்காலத்துக்கு 4 மணிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருப்பாரு போலுக்கு 8 மணி ஷோ போடுங்கன்னா 8 மணிக்கு இந்த படத்துக்கு புக்கிங் எப்படி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள யார் எப்படி புக் ஆகும்? சும்மா ஷோ போட்டு ஓட்ட முடியாதுல்ல. ஆனால் சடனாலாம் பண்ண முடியாட்டாங்க. ஆல்ரெடி ஸ்லாட் வேற போட்டாங்க பல படங்களுக்குங்கனால அவங்க போடல. இட்லி கடை நல்லா போயிட்டு இருக்காங்க திடீர்னு. அதனால வந்து என்னன்னா ஷோலாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இட்லி கடைக்கு. ஓகே 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 ஓகே. நமக்கு ஆக மொத்தம் நாளைக்கு காலையில 8 மணிக்கு ஷோ. 8 மணிக்கு ஜியோ கொடுத்துட்டாங்களா என்ன? கொடுத்துட்டாங்க. இங்க அடுத்த என்ன நாளைக்கு 8 மணிக்கு இட்லி கடையும் கொடுத்துருக்காங்க, இதுவும் கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஓகே. இல்ல லீவ்னால ஜியோ இல்லாம 9 மணிக்கு போட்டுக்கலாம், 8 மணிக்கு போட்டுக்கலாமான்னு தெரியல, அதான் கேட்டேன். இங்க எப்பவுமே சனி ஞாயிறு 8 மணிக்கு ஷோ கொடுப்பாங்க. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா சனி ஞாயிறு 8 மணிக்கு கொடுக்குறீங்க, ஓகே. நாளைக்கு லீவு நாளே 8 மணிக்கு போட்டிருக்கீங்க. இன்னைக்கு லீவு நாள் தானே, அப்ப இன்னைக்கு 8 மணிக்கு இட்லி கடை கொடுத்துருக்கலாமே தான் தோணுச்சு. அது நான் தேட்டருக்காட்ட கேட்டேன், அவருக்கு புரியல. 8 மணிக்கு காந்தாரா போடுறாங்களா, நம்ம தேட்டர்ல போடல அப்படின்னா. நம்ம தேட்டர்ல போடலாங்க, 8 தேட்டர்ல போடுறாங்க பாருங்கன்னா. போட மாட்டாங்களா, அது எப்படி போடுவாங்க 8 மணிக்கு? அவர் என்கிட்ட திருப்பி கேட்கிறாரு. இன்னைக்கு காலைல போய் தேட்டர் காட்ட முத வேலையே அதான் கேட்டேன். அவர் திருப்பி நம்மள கேட்கிறாரு, போட வாய்ப்பு இல்லையே, எப்படி 8 மணிக்கு போடுவாங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே. இல்ல ஏன்னா 8 மணிக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படி போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 9 மணிக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய படம் வருதுன்னா ஸ்பெஷல் ஜீவா போடுவாங்க. ஆனா ஏதாவது இன்னைக்கு லீவ் நாள், இப்ப தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி சாசிவாய்க்குலாம் லீவ் நாள் தானே உங்களுக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா 9 மணிக்கு போட்டுலான்னு ஆர்டர் இருக்கு. பட் 8 மணிக்கு தெரியல எனக்கு. திருச்சியில எல்லா சனி ஞாயிறும் 8 மணிக்கு ஷோ போடுறாங்க, அது பிரச்சனை இல்லை. திருச்சியில ஒரு தடவை சில நேரமா தீபாவளிக்கு அடுத்தனால 7 மணிக்கு ஷோ போடுறாங்க. அது பர்மிஷன் வாங்காமே போடலாங்கிற ரூல்ஸ் இருக்கான்னு தெரியல. சனி ஞாயிறுல 7 மணி 8 மணிக்கு ஷோ போடுறாங்க. எல்லா நாளும் எல்லா காலத்திலையும் போட்டுட்டு இருக்காங்க. இது எனக்கு இந்த லீவு நாள்ல 9 மணிக்கு போடாம இன்னைக்கு மட்டும் ஏன், நாளைக்கு மட்டும் ஏன் 8 மணிக்கு போடுறாங்க, இன்னைக்கு ஏன் இட்லி கடைக்கு 8 மணிக்கு போடல அப்படின்னு எனக்கு புரியல. கரெக்டா டிஸ்ட்ரிபியூட்டர் விசாரிக்கணும் போல இருக்கு. நம்ம தேட்டருக்காரங்களுக்கே தெரிய மாட்டேது போல இதை பத்தி. டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேட்டா அவங்களுக்கு தெரியும், அவங்களாம் போட சொல்லி போடுறாங்களா என்னங்கிறது தெரியல. ஆனா திருச்சியில காலையில 8 மணிக்கு ஷோ போட்டு அது ஃபுல்லப்பும் ஆயிடுச்சு. அதான் எப்படி ஃபுல்லா பாய் ஓரளவுக்கு ஃபுல்லப் ஆயிட்டு இருக்கு இப்ப. சரி, அவர் இட்லி கடை ரிவ்யூ படம் பார்த்து சொல்லட்டும். நீங்க என்ன பண்ணுங்க, இது உண்மைக்கே 8 மணி தானா? யூடியூப்ல போட்டு வந்து நீங்க வந்து இது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆக்கி விடலாம், எப்படி 8 மணிக்கு ஷோ போடலாம். இல்ல நான் உண்மையிலேயே 8 மணி தானா? லைக் ஆக்சுவல் ஷோவே 8 மணிக்கு ஆரம்பிக்குதா? ஏன்னா மெட்ராஸ்ல சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா 8 மணி 8:45 இவங்க போடுவாங்க, கமலா சினிமாஸ் சில நேரம் போடுவாங்க. ஆனா படம் 9 மணிக்கு தான் போடுவாங்க. அது கொஞ்சம் அந்த யாராவது இந்த உண்மையிலேயே 8 மணிக்கு ஷோ ஆரம்பிக்கும். இல்ல புரியுது. நீங்க சென்னையில வந்து போடுறாங்க, இங்க 8 மணிக்கு உண்மையா ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அடுத்த ஷோ 11 மணிக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. 11 மணிக்கு அடுத்த ஷோ. திருச்சியில இது வரைக்கும் டைமிங் மிஸ் ஆன கிடையாது. டைமிங் அது சொல்றேன், ஒரு நிமிஷம் முன்னாடி கூட போடுவாங்க. திருச்சியில ஒரு நிமிஷம் லேட்டா போட கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8:58 இட்லி கடை போட்டாங்க. 9 மணிக்கு ஷோ, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஷோ போட்டு. திருச்சியில 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட போடுவாங்க. முதல் ஷோ மட்டும் டிலே பண்ணதே கிடையாது இது வரைக்கும் லைஃப் டைம். அதாவது ஷோவா கேன்சல் ஆனதான் உண்டு தவிர இவங்க வந்து ஷோ டைம் போட்டுட்டு மாத்த மாட்டாங்க. திருச்சியில நாளைக்கு 8 மணிக்கு ஷோ போட்டுருக்காங்க. தமிழ்நாடு ஜியோ ஐ மீன் ஸ்பெஷல் ஜியோ கிடைச்சா கூட 8க்கு போட முடியாது தானே யூசுவலா. பட் நான் இதுவா கேக்குறேன், சட்டப்படி கேக்குறேன். அதுதான் என்ன அதர் லாங்குவேஜ் மூவிஸ் போடுறாங்க. டீமான் ஸ்லேயர்னு ஒரு படம் இருக்குல்ல, டீமான் ஸ்லேயர் அனிமே படம். அந்த அனிமே படம் வந்து இங்க வந்து 8 மணிக்கு ஷோ போட்டாங்க திருச்சியில மட்டும் இல்ல, மற்ற ஊர்கள் 6 மணிக்கே போட்டாங்க. இங்க ஒரு ஊர்ல 4 மணிக்கு போட்டீங்கன்னா நம்ம ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா 4 மணிக்கோ 7 மணிக்கோ ஷோ போட்டாங்க அந்த டீமான் ஸ்லேயருக்கு. அப்படியா? எனக்கு அதெல்லாம் ஆச்சரியம். எப்படா இது ஒரு அனிமே படத்துக்கு காலைல 6 மணிக்கு ஷோ கொடுக்குறீங்க ஃபுல்லப் ஆகுது, 8 மணிக்கு ஷோ கொடுக்குறீங்க ஃபுல்லப் ஆகுது,
இல்லப்பா ராத்தி இல்ல, அது எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்கன்னு புரியல எனக்கு. அதர் லாங்குவேஜ் படத்துக்கு அந்த பர்மிஷன் தேவை இல்லையா? இல்ல என்ன கணக்கனே புரியலங்கிற. இந்த இதுல ஒண்ணு இது என்ன சொல்லுவாங்க, ஜீவனம் நமக்கே கோயம்புத்தூர்ல புரியல. மட்டும் ஒரு தியேட்டருக்கு வந்து 7:30 பெர்மிஷன் இருக்கு, ஏன்னா அவங்க இதுக்குள்ள வர ஆமா அது மாட்டாங்கன்னு ஐமேக்ஸ் சொல்லுவாங்க. ஸ்கிரீன் ஆமா அது சொல்லுவாங்க. கொடுப்பாங்க ஐமேக்ஸ் ப்ரோ. ஸ்கிரீன்ல ஐமேக்ஸ் ஸ்கிரீன் எபிக் ஸ்கிரீன் சொல்லுவாங்க. அந்த ஆமா, ஏன்னா பர்மிஷன் அவங்க வேற 7 இதுக்குள்ள மணிக்கு வர மாட்டாங்க, போட்டுக்கலாங்கிறது. அவங்க அவங்க இந்த சட்டலுக்கு ஓப்பன் கீழே போயிடுவாங்க. வரையறைகளுக்குள்ள. ஆமா, எனக்கு இன்னுமே அந்த டீமான் ஸ்லேயர் எப்படி 8 மணிக்கு கொடுத்தாங்க, அது ஒர்க்கிங் டே. அது வந்து லீவ் நாள் கிடையாது. அது டீமான் ஸ்லேயர் ரிலீஸ் ஆனது ஒர்க்கிங் டே. அது 8 மணி ஷோ, 7 மணிக்கே போட்டாங்க. ஒரு நான் இதோட திருச்சியில சாந்தி தேட்டர்ல 7 மணிக்கு காலைல ஷோ போட்டாங்க. அந்த அந்த ஷோ நாளைக்கு 7 மணி திருச்சியில காலைல 7 மட்டும்தான் மணிக்கு 8 ஷோ மணிக்கு போட்டாங்க. போட்டிருக்காங்க ப்ரோ. மீதி எல்லா ஊர்லயும் 9 மணி தான் போட்டிருக்காங்க. ஆமா அதையும் ட்ரெண்ட் ஷூட்னு சொன்னாரு, சுகுமாரன் சொன்னாரு, பரணின்னு சொன்னா. அப்படி திருச்சியில மட்டும் தான் 8 மணிக்கு போட்டிருக்காங்க. அது என்ன கான்செப்ட்னு புரியலன்னு சொல்றேன், எனக்கே புரியல. நாளைக்கு இனிமேல் அடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் கேட்கணும் போய். தேட்டர் இறங்கி புரியல கேட்டா. சரி நீங்க படத்தை சொல்லுங்க. கிரிக்கெட்டை ஆமா, பத்தி ஆமா. பேச வந்தீங்க, நம்ம இப்ப டாபிக் மாறிடுச்சு. இல்ல எனக்கு வந்து ரைட்டிங்கா இந்த படத்துல வந்து ஒரு 4-5 இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது எனக்கு எப்பவுமே இந்த தனுஷ் ரைட்டரா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் சொல்றது இந்த டைட்டில் இருந்தே சொல்றேன். வேலையில்லா பட்டதாரியா இருக்கட்டும், இல்ல ஒரு திருச்சி ட்ரம்பலமா இருக்கட்டும், இல்ல எனக்கு ஈவன் ராயன்லயுமே நிறைய சின்ன சின்ன இடங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனுஷ் ரைட்டரா படமா ஹோல்சமாவே எனக்கு படமாவும் பிடிக்கும். பட் ரொம்ப குட்டி 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 விஷயங்கள்லாம் எடுத்து திரையில காட்டுறது இருக்குல்ல, ஸ்கிரீன் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தன் சோகமா இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி, அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா அது திரையில வந்து இப்ப அவன் சோகமா இருக்கான்றது நீ எப்படி காட்ட போற, அவன் கிரீவன்ஸ்ல இருக்கான்றது நீ எப்படி காட்ட போறன்றது திரைமொழியில எழுதுன்றது இருக்குல்ல, அதுக்கான ரைட்டிங்ன்றது அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் மூலயமா அதை பயங்கரமா பிடிப்பாப்புல அவரு. அவர் எழுதின படம் இல்ல, பட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எனக்கு இந்த யாரடி மொழியில அந்த அப்பா செத்துட்டாருன்னு சொல்றான் அந்த ஒரு சீன் இருக்கும்ல, என்ன பண்றதுன்னு தெரியல, நான் தான் உங்களுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி செல்வாள் தான் அது. பட் அந்த சீனை அந்த அப்பா செத்துட்டாருன்னு ஒருத்தன் கலங்கி நிக்கிற ஒரு சீன் நம்ம அதுக்குள்ள ஒரு 1,00,000 படத்துல பார்த்திருப்போம். ஆனா அதை அப்படி பிரசன்ட் பண்ணணும்னு ஒருத்தனுக்கு தோணி இருக்குல்ல ஒரு ரைட்டிங்ல. அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல வந்து இந்த படம் வந்து ரைட்டிங்கா ரொம்ப குட்டி குட்டி விஷயங்கள் அழகா என்னை சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. ஆனா எனக்கு அதை தாண்டி ஓவராலா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு முந்தைய தனுஷ் படங்கள்ல, அதாவது நீக்க விட்டுருங்க, நீக்க எனக்கு சுத்தமா இருக்காது, பட் நீக்கு முன்னாடி இருந்த படங்கள்ல தனுஷ் கிட்ட இருந்த ஒரு மாதிரி ஒரு சேர வரும்ல, டிரெக்ஷனு, ரைட்டிங்கு, அந்த பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ராக்ட் பண்றது எல்லாமே ஒரு சேர, கிராஃப்ட்ல இருந்து எல்லாமே ஒரு சேர வரும்ல, அவ்வளோ ஃபுல்ஃபில்மெண்ட்டே எனக்கு இதுல கிடைக்கல. திருச்சி ட்ரம்பலமோ இல்ல விஐபியோ இல்ல ஒரு பாண்டியோ என்னை எக்ஸைட் பண்ண அளவுக்கு இது எனக்கு கிடைக்கல. ஆனா ஓவராலா ஆனா என்ன சொல்றது, மறுபடியும் ரொம்ப சிம்பிளான, சின்ன, ப்ரெடிக்டபிளான, சாஃப்டான ஸ்டோரிஸை மட்டுமே வச்சு படம் பண்றதுன்றது ஒண்ணு இருக்குல்ல, அது எனக்கு ஒரு மாதிரி ஓகே, ரொம்ப ரொம்ப சின்ன கதை, இது ரொம்ப சாதாரண கதை. இது இப்போ இதோட ஐடியாலஜி கூடயோ இது பேசுற விஷயங்கள் கூடயோ நம்ம முரண் போடுறோன்றது வேற. நான் அதை இதுக்குள்ள கொண்டு வரல, இப்ப நம்ம பேசுற இடத்துக்குள்ள அதை நான் கொண்டு வரல, அதை தனியா வச்சிடலாம். ஆனா என்ன இப்ப ஸ்பாயிலர்ஸ் பேசாம பேசணுன்றதுனால சோ அதை தனியா வச்சிடலாம். அது இல்லாம எனக்கு ஒரு படமா அப்படின்னு பார்த்தா இது என்ன சொல்றது, என்னடா என்னால உட்காரவே முடியல அப்படிலாம் இல்லை, உட்கார்ந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த மூமெண்ட் இன்னும் கூட இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. குறிப்பா ஒர்க் ஆகான முக்கியமான விஷயங்கள் எனக்கு சமுத்திரக்கனியோட அந்த இந்த பார்ட்டு ஒரு 2 ஷேடு வரும் அவருக்கு, அதுல அந்த வில்லன் ஷேடு மாதிரி இருக்கிறது எனக்கு அது ஒர்க் ஆகல அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஆனா அந்த ஃபன் வந்து எனக்கு பயங்கரமா ஒர்க் ஆயிடுச்சு. அந்த குறிப்பா அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல வெளியே நின்று இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து பேசுவார்ல, இந்த எல்லாரும் கூட்டமா நின்று இருக்கிற சிச்சுவேஷன்ல, அது வந்து பயங்கரமா இருந்துச்சு எனக்கு, செமையா இருக்காச்சு எனக்கு அது. ஸோ வந்து எனக்கு அவரோடது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மெயினா ஒரு விஷயம் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ், எனக்கு நித்யாவோட இது வந்து சுத்தமா ஒர்க் ஆகல. அதோட எழுதின விதமும் எனக்கு மெயினா படத்துல இருந்த பெரிய பஞ்சாயத்து என்னன்னா, இதோட கிராம போர்ஷன் வரும்போதெல்லாம் நமக்கு ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் நல்லா இருக்கிற படம், அப்படியே அந்த போர்ஷன் வருது, ஃபேமிலி ட்ராக் அவங்களோடது வருது இல்ல, அது வரும்போது எனக்கு இது என்ன இவ்வளவு பிளாஸ்டிக்கா இருக்கு, இது என்ன
இப்ப அவங்கள ரொம்ப வலிந்து திணிச்சு அவங்களை கெட்டவங்களா காட்டணும்ன்றதுக்காக பண்ண மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அது கொஞ்சம் ஒப்பல. எனக்கு இது வந்து கொஞ்சம் ரெப்படிட்டிவாவே தனுஷ் படங்கள்ல இந்த ஒரு பணக்காரங்களோட லைஃபை காட்டுது அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அதுல கொஞ்சம் அதீத அவங்களை ரொம்ப வில்லனைஸ் பண்ணி இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ரெப்ரஸன்டேஷனா இந்த படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ நான் சொல்றது அவருடைய கருத்தியல் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பணக்காரனுக்கு ஏழையோட பணம் இல்லாதவங்களோட லைஃபை டீல் பண்றதுல ஒரு இன்சென்சிட்டிவிட்டி இருக்குன்னு காட்டுறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அது திரைமொழியில காட்டுறது இருக்குல்ல, அதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கொஞ்சம் அவரு கொஞ்சம் செயற்கைத்தன்மை கொஞ்சம் அதிகமா போகுதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்க கம்பேஷனேட்டா இல்லாம இருக்கிறத ரொம்ப சீரியல் தன்மையா சீரியல்ல கொஞ்சம் அதீதமா காட்டுவான்ல, அதை அந்த மாதிரி காட்டுறாரோ அப்படின்னு தோணுச்சு. அதனால எனக்கு அது ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ எனக்கு அந்த வில்லன் ட்ராக் ஒர்க் ஆகிறதுனால கிட்டத்தட்ட படமே எனக்கு ஓவராலா பார்க்கும்போது எனக்கு ஒர்க் ஆகல. ஆனா அகைன் குட்டி குட்டியா சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. குறிப்பா இப்ப நான் அந்த யாரடி நீ மொய்னி சொன்னேன்ல, எனக்கு அதே மாதிரி இதுலயும் ஒரு ஷாட் இருந்துச்சு, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி சொல்றேன், குட்டி குட்டியா எனக்கு நான் ரசிச்ச விஷயங்கள் இதுல இருந்துச்சு. ஆனா எனக்கு ஓவராலா படம் ஒர்க் ஆகல. ஓகே, நம்ம டீட்டெயில் ரிவ்யூ பேசுறப்ப ஸ்பாயிலர் ரிவ்யூ பேசுறப்ப அதை பற்றிக்கலாம் பேசுவோம். நம்ம இதெல்லாம் பேசுவோம். வேற யாராவது படம் பார்த்தவங்க இருக்கீங்களா? சொல்றீங்களா ஏதாவது? எல்லாரும் பேசி முடிச்சாச்சு, அவ்வளோதானா? காந்தாரா ரிப்போர்ட் இப்போ ரிவ்யூ சொல்லுங்க. நிறைய பேர் ரிப்போர்ட் போட்டிருக்கிறாங்க. எல்லாருமே பிளாக் பஸ்டர் போட்டிருக்கிறாங்க. நம்மளும் நாளைக்கு காலையில் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். வேற யாராவது வேற டாபிக்? ஆதியே வந்திருக்கிறது. ஆதித்யம் எனக்கு கேட்டுருவோம். இந்த ரஞ்சித் சூர்யா அந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நேற்றுல இருந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது எதுவும் உண்மையா தகவல் இருக்கா? அப்படி நேற்று நான் வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து ஜெர்மன் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு ஆரம்பிச்சு அப்போ வந்துச்சு. இப்போ அடுத்தவர் எடுக்க போற படம் சார்பட்டா 2 மட்டும்தான். வேட்டுவனுக்கு அப்புறம் அது மட்டும் தான், வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்ட்ராங் ரூமருங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ராங் ரூமருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எதுவும் தகவலா உண்மையா அப்படின்னு நீங்க உங்க சைடு எது இருக்கா? இல்ல, ஒரு விஷயம் வந்து ஒருவேளை உண்மையா இருந்துச்சுனாலும் எனக்கு அவர் தான் டைரக்டா சொல்லியிருப்பாரு. ஸோ அவரே டைரக்டா சொன்ன விஷயத்த நான் இங்கே வந்து சொல்ல முடியாதுன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து அப்படி அவர் சொன்னதுல என்னால சொல்ல முடிஞ்ச விஷயம்ன்றது நேற்று நீங்க சொன்னதுதான். சர்பட்டா 2 தான் இமீடியட்டா ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அது இனிமே ஆரம்பிக்க வேண்டியது இல்லை, அது ஏற்கனவே ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. சர்பட்டா 2 வந்து ஆல்மோஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அது நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வேட்டுவம் வந்து ஜான் போல கிட்டத்தட்ட, ஏன்னா அது டிசம்பர்ல ஆக வேண்டியது, அந்த ஆக்சிடென்ட்னால தள்ளி போயிடுச்சு. பட் இப்போ ஜான் போல அது ரிலீஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆனா இதோட ஷூட் முடிச்சு வேட்டுவம் ஷூட் முடிச்சதுல இருந்தே டைரக்டா இமீடியட் அப்படியே சர்பட்டா 2க்கு தான் இது வராரு. இதோட போஸ்டும் அதோட ப்ரீ ப்ரொடக்ஷனும் ஒரே நேரத்துல நடக்கும். ஸோ அந்த மாதிரி அடுத்த ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு அவர் சர்பட்டால் தான் இருக்க போறாரு. ஒருவேளை அடுத்ததுன்னா அவருக்கு ஏற்கனவே இன்னொரு 2 கமிட்மெண்ட் இருக்கு ரஞ்சித்துக்கு. சூர்யாவுக்கும் ஏற்கனவே இப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 கமிட்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 இருக்கு எக்ஸாக்ட்லி. ஆமா 3 இருக்கு. 1 இன்னும் அதுல 3 தாண்டி 1 இன்னும் முடிவாகாம இருக்கு. சோ இது மாதிரிதான் இப்ப கிட்டத்தட்ட மாரி தனுஷ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது நடக்குமான்னு கேட்டா அவங்களே அபிஷியலா அனௌன்ஸே பண்ணிட்டாங்க மாரி தனுஷ் நடக்குது அப்படின்னு. நடக்கும். ஆனா அவருக்கு நடுவுல மாரிக்கு ஒரு 3 ப்ராஜெக்ட் இருக்கு, அவருக்கு ஒரு 4 ப்ராஜெக்ட் இருக்கு. 4 தனுஷ்க்கு எவ்வளவு இருக்கு? 8 இருக்குல்ல. தனுஷுக்கு மொத்தம் 8 இருக்கு. இப்ப புதுசா ஒண்ணு கமிட் ஆயிருக்கு, அது 9 இருக்கு. சோ கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட், ஆனா சூர்யாவோட அவரு சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியதுன்றது நீங்க சொன்ன மாதிரி ஜெர்மனுக்கு முன்னாடி சர்பட்டாவே சூர்யா பண்ண வேண்டியதுதான். சர்பட்டா வந்து எனக்கு தெரிஞ்சு எழுதுனது சூர்யாக்காக தான். சோ அவங்க 2 பேரும் நல்ல டேர்ம்ஸ்ல தான் இருக்காங்க. பட் அது இமீடியட்டா அது நடக்குமா அடுத்து அப்படின்னு கேட்டா அது எனக்கு தெரியல. ஓகே, அப்ப ஒரு ஆனா அந்த இந்த நியூஸ் உண்மைதான். அந்த ப்ரொடக்ஷன் அவர் ஆரம்பிக்கிறாருன்றதும் ஜீத்து படம் வந்து அவங்க தான் பண்றாங்கன்றதும் உண்மைதான். புது பார்ட்னர்ஸ்ன்றதுனால அதுக்கு புது பேர் வச்சிருக்காங்க. ஆமா அது ஓகே. இப்போ பாரஞ்சித் சம்மந்தப்பட்டதுனால நீங்க சொன்னீங்கன்னா கிளியரா இருக்குமே அப்படிங்கறதுக்காக சொன்னீங்க. ஓகே, இப்போ கிளியரா இருக்கு. இந்த கேள்வி கேட்டவருக்கு இந்த கிளியரா இருக்கும். அடுத்தது அவ்வளவுதான் நினைக்கிறேன். மணி 9 ஆக போச்சு, 10 ஆக போகுது. வேற யாரும் புதுசா யாராவது பார்த்துட்டு எல்லாரும் பேசி முடிச்சு வச்சிருக்கிறேன்.
இன்டர்வல் பிளாக் பார்த்துட்டு வந்து ஒருத்தர் சொன்னாரு, சுகன் ஆமா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நம்ம நண்பர் ஸ்பேஸுக்கு வருவாரு. அவரு படம் நல்லா இருக்கு, காந்தாரா ஒன்று மாதிரியே ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் சூப்பரா ஒரு விஷயம் காமிச்சு பிரமிப்பு ஏற்படுத்தி, அப்புறம் நம்ம காமெடி நல்லா காமெடி கமர்ஷியலா போகுது, இந்த படம் கமர்ஷியலாவே நல்லா இருக்கு, இன்டர்வல் பிளாக் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னாரு. இன்டர்வல் பிளாக் அப்புறம் பார்க்க போயிருக்கிறாரு. இன்டர்வல் பிளாக் மேல பார்த்தவங்க முடிச்சவங்க வந்து ரிவ்யூ எல்லாம் போட்டுட்டாங்க. அவங்கலாம் வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்னு பயங்கரமா இருக்குன்னு பரவாயில்ல சொல்லிருக்காங்க. அப்போ ஓடிட நமக்கு வேண்டியதான். வந்து காலையில தான் ஷோங்கறனால தெரியல. இல்ல எனக்கு இங்க ஒரு 10 நிமிஷம் 15 பார்ப்போம் நிமிஷம் காலையில ஷோ, போய். ஐ மீன் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு ஷோ இருக்கு. but அதுக்கு ரிவ்யூவை பார்த்துட்டு மண்டையை கொடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றேன். அப்படின்னா ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தேன். நல்லா இருக்கு அப்படின்னா. ஓகே ஓகே. இப்போ நைட் ஷோ இருக்காங்க சென்னையில, நைட் ஷோ தனியா எங்க போடுறாங்களா? 7:30 சூப்பர். ஒரு ஷோ ஆரம்பிச்சிச்சு. அது போக 10 நம்ம 7:30 பார்த்தேன், ஒரு ஷோ பார்த்தேன், என்னமோ குமரன் தியேட்டர் ஏதோ ஒரு தியேட்டர்ல தேட்டர் இல்ல பார்த்தேன். பிரகாஷ், நிறைய தேட்டர்ல இருக்கு. நான் சொல்றது செயின் இந்த செயின்ஸ்லயே இருக்கு, ஏஜிஎஸ், பிபிஆர். ஓ ஓ நீங்க இது நமக்கு ஒரு ஷோ பார்த்திருப்பீங்க, கூட போடல இங்க. நீங்க கன்னடா ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்திருந்தீங்கன்னா கம்மியா காட்டியிருக்கும். ஆனா ஐ மீன் நாளைக்கு தான் அது ரிலீஸ் ஆகுது. ஆனா நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன், தமிழ் வெர்ஷன் போலாமா இல்லாட்டி கன்னடாவே போயிடலாமா. ஏன்னா கன்னடா ட்ரெய்லர் பாத்தீங்களா நீங்க? தமிழ் ட்ரெய்லருக்கும் கன்னடா ட்ரெய்லருக்குமே ஆக்சுவலா வித்தியாசம் இருந்துச்சு. நான் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு தெரியல, நான் ட்ரைலர் தமிழ் ஆமா ட்ரைலர் பிரகாஷ், என்னன்னா கன்னடா ட்ரெய்லர்ல வந்து அந்த ஒரு சின்ன ஃபோக்லோர் சாங் மாதிரி ஒண்ணு வருது, அதெல்லாம் இங்க வரவே இல்லை தமிழ் ட்ரெய்லர்ல. நிறைய பேர் நான் அந்த சாங் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்றேன். எந்த சாங் அப்படின்றாங்க. அன்னைக்கு ஸ்பேஸ்ல ஏதோ பேசிட்டு இருந்தப்போ, இந்த மாவீரன் ஸ்பேஸ் போஸ்ட் பாயோட ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தப்ப, அப்ப எந்த பாட்டு அப்படின்னாங்க. இந்த பாட்டா தான் இவ்வளவு பாட்டு வந்துச்சேயா அப்படின்ற மாதிரி. அதுதான் அந்த அந்த மியூசிக் அந்த இது எல்லாமே மாறி இருந்துச்சு. நான் தான் நினைச்சேன், சரி எதுக்கு வம்பு, நம்ம ஒரிஜினல்லே போயிருவோம். அப்புறம் இன்னொன்னு நிறைய அந்த டப்பிங் படங்களுக்கு போய் இந்த முதல்ல டைட்டில் கார்டு ஒரு மாதிரி வரும் தெரியுமா, தமிழே வேற வேற மாதிரி வரும் தெரியுமா, வேற அந்த ஜம்பிளாய் வரும்ல, அதை பார்த்தாலே ஒரு மாதிரி அவசனம் இருக்கும், என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இதெல்லாம் வந்துச்சுல, லூசிஃபர்லாம் வந்துச்சுல, லூசிஃபர் 2 அந்த ஜம்பிளாய் வந்துச்சுல, கேஜிஎஃப் 2லயே அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரிலாம் வந்தா ஒரு மாதிரி என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால சரி நாளைக்கே பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் சூப்பரா இருக்கு ரிவ்யூஸ் அதுன்றாங்கன்னா, நாளை காலைக்குள்ள மொத்த படத்தையும் ட்விட்டர்ல ஓட்டிடுவாங்க நீங்க. அதனால ஓடிட வேண்டியதான் நல்லா இருக்குன்னா. நல்ல வேலை, எனக்கு 8 மணி ஷோங்களாம் பிரச்சனை இல்லை. நான் எப்படியும் 6:30 தான் ரெகுலரா எடுத்துட்டு நேரம் 6:30 எழுந்துச்சு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கே டயர் சரியா செல்லு நோண்டு வாட்ஸ்அப் முதற்கொண்டு இப்ப வந்துருச்சு. நான் இங்க தான் சொல்றேன், பெரும்பாலும் ஸ்டேட்டஸ் பாக்குறது இல்லை. நம்ம ஸ்டேட்டஸே வந்து மாசம் ஒரு தடவை வைக்கிறோட சரி. எப்போ ஸ்டேட்டஸ் பாக்குறது அப்படின்னா யூடியூப் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஸ்டேட்டஸ், இந்த மூணுமே நான் பாக்குறதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கேன். எப்படின்னா ஆஃபீஸ்ல ஃபுல் டே ஷட் போடுவாங்கல்ல, அன்னைக்கு வேற வழியில கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார முடியாது, அன்னைக்கு பொழுது போகணும். அப்போ அன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாக்குறது, இன்ஸ்டாகிராம் ரீல் பாக்குறது, இந்த ட்விட்டர்ல ரீல் பாக்குறது, அதெல்லாம் வந்து அப்பதான். ஏன்னா அந்த சித்ரா லட்சுமணன் பேட்டி இருக்குல்ல, அந்த பேட்டிகள் அந்த பெஸ்ட் பார்ட்டு இந்த ரீல்ஸ்ல போட்டிருப்பாரு யூடியூப்ல, அது சூப்பரா இருக்கும். அப்புறம் பரிதாபங்களோட பெஸ்ட் வந்து ரீல்ஸ்ல வரும், அது நல்லா இருக்கும். நம்ம ஏதாவது மிஸ் பண்ண எபிசோட்லாம் நல்லா இருக்கும். அது எப்படின்னா அந்த கரண்ட் போகிற அன்னைக்கு தான் யூஸ் பண்றது. அது இல்லையா நம்ம ஆஃபீஸ் போகாம இந்த லீவ் நாள் தொடர்ச்சி லீவ் நாள் வீட்டில் உட்காந்து வர வழியே இல்லை, வீட்டில் உட்காந்துருப்போம். நம்ம செல்லு நோண்டி பழக்கமாயிடுச்சு. கண்டென்ட்ல என்ன பண்றது, படம் பார்த்து சிஸ்டமான சீரிஸ் மேட்ச் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அப்போ உட்காந்து பார்த்தா தான் இந்த எபிசோடு, இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம். அதனால நமக்கு பிரச்சனை இல்லை, யாராவது தேட்டருக்கு போயிட வேண்டியதான். எங்க பரிதாபங்கள் வீடியோவே 13 நிமிஷம் தான், அதோடைய பெஸ்ட் பார்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க. மொத்த வீடியோவே பரிதாபங்கள்ல சில இதுல சூப்பரா 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் வீடியோ போட்டிருப்பாங்க, நல்லா இருக்கும். அதெல்லாம் நான் ரீல்ஸ்ல பார்ப்பேன், யூடியூப் ரீல்ஸ்ல அதான் சூப்பரா வரும். யூடியூப் ஷார்ட்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ்ல நல்லா இருக்கும். அது 2.5 நிமிஷம் வீடியோ வரும், அது நல்லா இருக்கும். அப்புறமேட்டு இந்த இன்ஸ்டா ரீல், அது அந்த பக்கம் எப்பயோ நம்ம போட்டோ போடணுங்கிறப்ப இன்ஸ்டாகிராம் ஞாபகமே வரும், அப்போ போய் பாக்குறது. இல்லை யாரும் நமக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, இப்போ இந்த புதுசா மெசேஜ் அனுப்புறாங்க இப்போதானே, அதில் போய் உட்காந்து பாக்குறது, அவ்வளோதான். சரி ரைட்டு, எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்றாங்க, பார்த்துட்டு நாளைக்கு சொல்லுவோம். மற்றவங்க நாளைக்கு வாங்க, பார்த்துட்டு பேசுவோம். பரணி உங்க டைலாக சொல்றேன், முடிச்சிடலாமா? இல்லை போயிட்டு அப்படின்னு தெரியல பரணி, நீங்க என்னடா பேச ஆரம்பிச்சிங்க, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிட்டு அப்படி போல இருக்கு. முடிச்சிடலாம். அது பரணி, உங்க மேல ஒரு பிராது இருக்கு. சொல்லுங்க. மதராசி படப்பெல்லாம் பூஸ்டப்பா பேசுறீங்க, இட்லி கடையப்பெல்லாம் ரொம்ப ஸ்லோவா பேசுறீங்க, பேசவே மாட்டீங்கன்னா வேற சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க. பரணியோட கருத்து தானே, அவர் என்ன தோணுதோ அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல பேசவே மாட்டேங்கிறாரு, அமைதியாயிட்டாரா, அதனால ஒருத்தர் டிஎம் பண்ணிருக்காரு. என்ன பரணி எதுவும் உடம்பு சரியில்லையா? கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணும் கிடையாது. எதனால தனுஷ் படம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது? அப்படியெல்லாம் இல்லையே. இப்போ ஒரு பரணி இதை கேட்டது யாரு சொல்லுங்க, யாரு சொல்லுங்க.
யார் சொல்லுங்க? உங்களை தாங்க கேட்கறேன். இப்ப இதை கேட்டது யாரும் சொல்லுங்க. இப்ப கேட்டாருல ஒருத்தர். தெரியலையே. அட இப்போ ஒருத்தர் உங்களுக்கு கேள்வி கேட்டாருலங்க. ஆதி ப்ரோவா? கரெக்ட் தான், கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஓகே ஓகே பிரகாஷ் சொல்லுங்க brother. சார் அது சொல்லுங்க. ஓ பாத்தீங்களா, ஏங்க அந்த ஒண்ணுல கூட அப்படி அவரை மாதிரி சொல்லி என்னங்க அர்த்தம்? அதுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்க. சும்மா அந்த ஒண்ணுல அதே போல சொல்லிட்டு போங்க. அதை சொல்லிட்டு போங்க, அப்பதான் முடிப்பேன். இல்ல அதை கேட்டு அவர்கிட்ட அந்த பதில வாங்குற வரைக்கும் பதில வாங்குறாரு. ஓ அது வரைக்கும் முடிக்க கூட, அது பதில் சொல்ல மாட்டாரு அவரு. அப்புறம் பாப்போம் பரணி நாளைக்கு எனக்கு சீரியஸா உடம்பு சரியில்லை, அதனால சரி நீங்க பேசிட்டு இருந்தீங்க இன்ட்ரெஸ்டா எங்கேயும் கேப் இல்லாமன்றதுனால நான் அமைதியா கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நான் எங்கேயும் போகல, கேட்டுட்டு தான் இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்லி கடை பாத்துட்டீங்களா நீங்க? பாத்துட்டேன் ப்ரோ. சரி. ஓ எஸ்ஆர்எஸா? பரணி இல்ல பரணி இப்ப எப்படி தெளிவாருன்னா, நீ பாத்துட்டியாப்பா அப்படின்னு கேட்டதா ஆதி, பாத்துட்டீங்களான்னு கேட்டனால ரைட் இது ஆதி இல்ல, இது வந்து எஸ்ஆர்எஸ். ஓகே அதானே பரணி? இல்ல நான் ஸ்பீக்கர் வச்சு தான் இப்ப கண்டுபிடிச்சேன், நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ். ஓ அதே ஸ்பீக்கர் வச்சு கண்டுபிடிங்க. நாங்க போங்க, ஒரு நாள் பழகி ஒருத்தர் நம்மள எப்படி பேசுவாங்கன்னு தெரியாம இருக்கீங்க போங்க. ஓகே இல்ல அவரும் சில டைம் இப்படி தான் பேசுவாரு. சரி ஓகே சரி ரைட் ஓகே பை பை டேக் கேர். தேங்க்ஸ் சார். பை.